இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்பேராற்றல் கருணையினால் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. இன்னைக்கு நம்ம குடல் ஆரோக்கியம், உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை பத்தி பார்க்க போறோம். கட் ஹெல்த் இப்ப ரொம்ப மெடிக்கல் ஃபீல்ட்லயும் சரி, எல்லா இடத்துலயும் கட் ஹெல்த் பத்தி நிறைய நம்ம சிந்திக்கிறோம். பட் ஆனா நாம கட் ஹெல்த் தான் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டோம். அத பத்தி சரியா புரிதல் இல்லாம நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு நிறைய டிசீசஸால இன்னைக்கு ஆஸ்பத்திரியில நம்ம உட்கார்ந்துருக்கோம். வேதாத்ரி மகர்ஷியோட புக்ஸ் படிச்சாலும் சரி, அவருடைய சிந்தனை முறைகளை நம்ம ஆன்லைன்ல கேட்டாலும் சரி, இல்ல ப்ரொஃபசர்ஸ் நிறைய பேர் ஃபுட் பத்தி நிறைய நமக்கு சொல்றாங்க. வேதாத்ரி மகர்ஷியோட பிலாசபிஸ்ல ஃபுட் ஹேபிட்ஸ்னே ஒரு புக் இருக்கு. சின்ன புக்கு தான், பட் ஆனா அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். எம்எஸ்சி படிக்கும் போது எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் பத்தி ஒரு தனி சப்ஜெக்டே இருக்குது. இந்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ல வெறும் சாப்பாடு மட்டும்தான் இல்ல, அந்த சாப்பாட்டுக்கும் நம்மளுடைய ஜெனட்டிக் சென்டருக்கும் கனெக்ஷன் இருக்கு, நம்மளுடைய மைண்டுக்கும் சோலுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னா ரொம்ப அற்புதமான சிந்தனையாப்பட்டது. ஏன்னா அப்படிதான் நான் சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டிய எப்பவுமே கிளப் பண்ணி நம்ம சிந்திக்கிறோம். இப்போ லைஃபே ரியலாவே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது பாருங்களேன். இந்த மாசம் ஏப்ரல் மாசத்துல வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், நிறைய ஹெல்த் கேர் சொசைட்டிஸ் நோய்களை எப்படி தடுக்கணும்ட்டு சில ஹெல்த் டேஸ் கொண்டாடுறாங்க. அதுலதான் ஏப்ரல் 7 வேர்ல்ட் ஹெல்த் டே. இப்படி நம்ம வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எவ்ரி இயர் ஏதோ ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக் பத்தி இந்த வருஷம் மெட்டர்னல் அண்ட் சைல்ட் ஹெல்த் பத்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஏப்ரல் மந்தே பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அவேர்னஸ் மந்த் அப்படின்ட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் அவேர்னஸ், ஏன்னா ஸ்ட்ரெஸ் இருந்தா யாரும் வெளியில ஷேர் பண்ணிக்க கூச்சப்படுறாங்க. அப்புறம் நேத்து தான் வேர்ல்டு பார்க்கின்சன்ஸ் டே. இதெல்லாம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஏப்ரல் 17 பார்த்தா வேர்ல்டு ஹீமோஃபீலியா டே. அப்புறம் இம்யூனைசேஷன் வீக், வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே, வேர்ல்டு மலேரியா டே. ஏன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். இப்ப இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்க்கு நம்ம கோவிட்ல கத்துக்கிட்டோம் எப்படி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்ல எப்படி நம்ம காப்பாத்திக்கலாம்னு. அதே மாதிரி வேர்ல்டு டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் பிளேஸும் கொண்டாடுறோம். ஐ வெல்னஸ் மந்த்னு கொண்டாடுறோம். அப்புறம் இந்த மாசம் எஸ்டிஐ, அப்பெல்லாம் எஸ்டிடி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொன்னா, இப்ப எஸ்டிஐ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஏன்னா இந்த எஸ்டிடி எல்லாமே இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இல்லைங்களா, அதை எப்படி தடுக்கணும், அதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்றத பத்தியும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மாசமா இருக்குது. இன்னைக்கு நம்ம சிந்திக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான டே கூட பாருங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் டே நம்ம தைரியமான அனுமான்ஜிய ப்ரே பண்றோம். அனுமான் ஜெயந்தியா இருக்கு. இன்னைக்கு ஃபுல் மூன் டே கூட. சாட்டர்டே ஃபுல் மூன் டேன்னா இந்த வைப்ரேஷன்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கும். டைம கருதி நளினி அம்மா துரியாதி தவம் ஷார்ட்டா எடுத்தாங்க. பட் ஆனா இன்னைக்கு பஞ்சபூத நவக்கிரக தவம் செய்யும் போது நம்மளோட எனர்ஜி லெவலே வேற இருக்கும். ஏன்னா நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்மளுடைய வாயிலிருந்து ஆரம்பிச்சு தொண்டை, உணவு குழாய், வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், ஆசன வாயு வரைக்கும் லென்த் நீடிக்குது. சோ அதுக்கு வேண்டிய ஹார்மோன்ஸ் எல்லாமே இந்த உமிழ் நீர் சுரப்பிகள், கல்லீர், லிவரு, பித்தப்பை, அப்புறம் மற்றும் கணையம், இந்த சலிவரி கிளாண்ட்ஸ், லிவர், கால் பிளாடர், பான்கிரியாஸ்ல இருந்து வர ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ்,
இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து நமக்கு டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகுது. இப்ப ஒரு வாய் சோறு எடுத்து நம்ம வாயில போடுறோம், போட்டுட்டு அதை நல்லா மென்னு முழுங்கினாலே நமக்கு வந்து வாயில இருக்கிற சலைவரி கிளாண்ட்ஸ்ல இருந்து வர ஜூஸ்ல மிக்ஸ் ஆகி அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது, ஈசோபெகஸ்க்கு போகுது. ஆனா இன்றைய காலகட்டத்துல பார்த்தா நம்ம வந்து சாப்பாட மென்னு முழுங்குற அளவுக்கு கூட நமக்கு வந்து டைம் இல்ல. போட்டு முழுங்குறோம் இல்லைங்களா, சாப்பாட வந்து போட்டு முழுங்குறோம், வாயில என்ன சாப்பாடு போடுறோம்னு கூட நமக்கு டைம் இல்லாத அளவுக்கு நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பார்த்து நம்ம வாயில என்ன போடுறோம் ஓரளவு கையில பார்த்து, ஏன்னா குழந்தைங்களுக்கு கூட டிவி லேப்டாப் மொபைல கொடுத்துறோம், அந்த பசங்க கூட அவங்க வாயில அவங்க அம்மா என்ன போடுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல, போட்டு வாய்க்குள்ள நம்ம போட்டு டைஜஸ்ட் பண்ணி விட்டுறோம். பாவம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியான ஜூஸ்ல கலக்காம அது வந்து ரொம்ப அவதிப்படுது இல்லைங்களா. சோ இப்போ நாம பிறப்புல இருந்து இருப்பு வரைக்கும் என்ன சாப்பிடுறோம் பாருங்களேன். நம்ம வந்து அப்பா கொடுத்த ஒரு ஸ்வம், அம்மா கொடுத்த ஒரு ஓம் வந்து அந்த டியூப்ல நிக்கும் போது இருந்து அம்மாவுடைய பிளட்ல இருந்து டைரக்டா சப்ளை, ஃபுட் சப்ளை இல்லைங்களா. அது போய் கர்ப்பப்பையில அந்த ஜைகோட் போய் உட்கார்ந்த பிறகு அம்மாவுடைய பிளட் சப்ளை டைரக்டா. அதனாலதான் வந்து நம்ம என்ன சாப்பிடுறோன்றது நம்ம அம்மா வயிற்றுல இருக்கும் போதே நம்ம அம்மா என்ன சாப்பிடுறாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் பிரெக்னன்ட் லேடி சுத்திலயும் இருந்தாக்கா நம்ம வந்து அவங்க என்ன சாப்பிடுறோம் பிரெக்னன்சில நம்ம சாப்பிடுறது நமக்கு மட்டும் இல்ல நம்ம குழந்தைக்கும் சேர்த்து. ஏன்னா அப்பதானே அந்த செல்ஸ் எல்லாம் நல்லபடியா வளரும் இல்லைங்களா. ஒரே ஒரு கால்சியம் டிஃபிஷியன்சி, மெக்னீசியம் டிஃபிஷியன்சி, அந்த மாதிரி டிஃபிஷியன்சி ஆனாலும் டிஃபெக்ட் வர சான்சஸ் உண்டு இல்லைங்களா. அதுக்கு குழந்தை பிறந்த பிறகு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் தான் வந்து அட்வைஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுங்கன்ட்டு இம்மீடியட்டாவே பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்குறாங்க. ஆனா தாய்ப்பால்ல வந்து அவ்வளவு ஒரு இம்யூனிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு வேண்டிய சாப்பாடு கடவுள் அந்த பிரெஸ்ட் மூலியமா அந்த குழந்தைக்கு வேண்டிய சாப்பாடு அங்க ரெடி பண்ணிட்டாரு. அந்த தாய்ப்பால்ல அந்த குழந்தைக்கு வேண்டிய புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. அது எவ்வளவு ஈஸி ஃபீடிங். பட் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு கூட நம்ம வந்து குடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ரீசன் சொல்றாங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் குழந்தைக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு இப்ப காலகட்டத்துல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து உலகத்துல கொட்டி கிடக்குது வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ரைஸ், வாட்டர், சுகர் கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் தானே ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபுட் எல்லாம் ஆட் பண்றோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் கூட ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ், ஆல்கோஹால் அந்த மாதிரி ஃபுட்ஸும் வந்து அதுல ஆட் ஆயிடுது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நம்மளுடைய 5 புலன்கள், 5 சென்ஸ் ஆர்கன். ஏன்னா நம்மளுடைய ஃபுட்டுக்கும் நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்மோக்கிங்கோ ஆல்கோஹாலோ ட்ரக்ஸோ எடுத்தோம்னா அது வந்து நமக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையில்லை. பட் ஆனா யாரோ ஒருத்தர் நம்மள ஃபோர்ஸ் பண்றாங்க, சோசியல் மீடியால ஃபோர்ஸ் பண்றாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்றாங்க, யாரோ ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்றாங்க. நமக்கு தெரியாது நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை இந்த ஃபுட்டுன்ட்டு. பட் இருந்தாலும் வந்து ஒரு ஈகோ, ஒரு ஏதோ ஒரு ரீசன்கோசரம் நம்ம சில ஃபுட்ல வந்து அடிக்ஷன் ஆயிடுறோம். சோ அதனாலதான் வந்து த டஃபஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் இஸ் டு டிசைட் எதர் டு ஹோல்ட் ஆன் ஆர் டு மூவ் ஆன். நம்ம சுத்திலயும் விதவிதமா திங்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஆனா அந்த ஹேபிட்ட நாம ஹோல்டு பண்ணணுமா இல்ல அந்த ஹேபிட்ட நம்ம விட்டுணுமா அப்படிங்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா நம்ம வந்து ஒரு பர்பஸ், கோல், விஷன் இதெல்லாம் நம்ம வச்சிருந்தோம்னா வெளியில நடக்கிற டிராமாக்கு நமக்கு கனெக்ஷனே இருக்காது. வெளியில வந்து 1000 டிராமா நடந்துகிட்டு இருக்குது இல்லைங்களா. நம்ம அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே கவலைப்படாம நம்ம இம்பார்ட்டன்டான எனர்ஜி மேல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம லைஃபுக்கு பாசிட்டிவா என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு தான் நமக்கு பெரிய ஞானிகள் எல்லாம் நமக்கு சொல்றாங்க. இது பேசிக் தான். ஏன்னா வேதாத்ரி மகர்ஷி கொடுத்த அத்தனை தத்துவங்களும் ரொம்ப சிம்பிளா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. நாம அந்த அந்த நம்ம ஃபாலோ பண்ணலதான் நமக்கு வந்து
குடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது. அப்போ ஜிஐ சிம்டம் டிஸ்டர்பன்ஸ் வரும்போது நமக்கு என்ன நடக்குது? வயிறு வலிக்குது, ரொம்ப கிராம்ஸ் வருது, வயிறு உப்பிக்குது, கேஸ் கட்டிக்குது, மேல இருந்தும் கேஸ் வருது, கீழ இருந்தும் கேஸ் வருது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பவல் ஹேபிட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுது. ஒரு வாட்டி மோஷனே போக மாட்டேங்குது, ஒரு வாட்டி லூஸ் மோஷன் ஆகுது, வாந்தியா வருது, வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. சில சமயத்துல இது வந்து ஜிஐ சிம்டம்ஸா இல்ல ஹார்ட் சிம்டம்ஸாலே தெரியல. அன்னைக்கு நான் கேள்விப்பட்ட ஒருத்தர் பெரியவர் 70 years ஓல்டு, நல்லா கடைசி வரைக்கும் நல்லாதான் நடந்துகிட்டு நல்லாதான் இருந்தாரு. ஏதோ எனக்கு கொஞ்சம் வாந்தி வர மாதிரி இருக்குதுமான்னு சொல்லி போய் வாந்தி எடுத்துட்டு வந்து படுத்தாரு. அவ்வளவுதான், திருப்பி எந்திரிக்கவே இல்லை. அப்பதான் தெரியுது அது வந்து ஹார்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நமக்கு ஜிஐ சிம்டம்ஸ்ல வந்து ஹார்ட் பர்ன்ஸ், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், சில இடத்துல முழுக்க கூட கஷ்டமா இருக்கு. இப்ப ரீசெண்டா நான் 2 கேஸ் நான் வந்து கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு வந்து இந்த இந்த கிளாட்டிஸ், நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஜிஐ குழாய், ஈசோபேகஸும் ஃபேரிங்ஸ், நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் போற 2 குழாயும் இங்க ஒன்னா இருக்கும். நம்ம சாப்பிடும் போது நம்மளுடைய கிளாட்டிஸ் வந்து நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மூடிடும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு நேரா ஈசோபிகஸ்குள்ள போகும். நீங்களே அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். ஒரு வாட்டி நம்ம எதையோ நினைச்சுக்கிட்டு அப்படியே வாயில சாப்பாடு போடுவோம், அது போயிட்டு நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்குள்ள போக பார்க்கும், ரிஃப்ளெக்ஸா பொறையேறிக்கும். உப்புன்னு நம்ம இருமும் போது சாப்பாடு அங்க இருந்து வந்துடும். இமேஜின் பண்ணுங்களேன், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல ஏர் மட்டும் தான் அங்க உள்ள போகணும், ஆக்சிஜன் மட்டும் தான் அங்க உள்ள போகுது. அந்த இடத்துல போய் நம்ம இந்த சாப்பாடு அதுக்குள்ள போட்டோம்னா இங்க என்ன பிரச்சனை ஆகும்? சில இடத்துல ரொம்ப பிரச்சனை ஆகி இறந்தே போயிருக்காங்க ஜனங்க. அதனாலதான் சாப்பிடும் போது நம்ம வந்து கேர்ஃபுல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறோம். அப்புறம் நம்ம இந்த சாப்பாட்டு விஷயத்துல வெயிட் லாஸ் ஆகும், வெயிட் கெயின் ஆகும், சில சமயத்துல ரொம்ப வீக்கா இருக்கும், சில சமயத்துல வந்து கீழே என்எஸ்ல இருந்து ப்ளீடிங் வரும், பிளடி ஸ்டூல்ஸ் வரும். அப்பெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். சில சமயத்துல வாமிட்லயே பிளட் வரும். அப்புறம் இன்கம்ப்ளீட் பவுல் மூவ்மெண்ட்ஸ், மோஷன் போற மாதிரி தான் இருக்கும் ஆனா வரவே வராது, ஸ்ட்ரீக்ஸா போகும், லாஸ் ஆஃப் அப்படைட், நமக்கு பசி எடுக்காது. இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். அந்த காலத்துல பார்த்தோம்னா நாம நல்லாதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம், நல்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், தேவையான ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப பார்த்தோம்னா நமக்கு வந்து மார்க்கெட்ல பாருங்க என்னென்னமோ கிடைக்குது, அதுல ஒரு கேலரிஸ் இல்ல, ஒரு எனர்ஜி இல்ல, ஒண்ணுமே இல்ல. சும்மா நமக்கு வந்து அதுல வந்து ஜங்க் ஆகி இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒபேஸ் ஆகி உட்கார்ந்து இருக்கோம், நமக்கு வந்து டைம் இல்லாம. ஏன்னா வந்து நம்மளுடைய குடல்ல வந்து வியாதி வருதுன்னா விதவிதமா வியாதி. நம்ம கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட், ஏன்னா நமக்கு ஏதாச்சும் இந்த குடல் சம்பந்தப்பட்ட வியாதினா நம்ம வந்து கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் கிட்ட தான் போறோம். அதுலயும் இப்ப வந்து லிவர் ஸ்பெஷலிஸ்ட், கால் பிளடர் ஸ்பெஷலிஸ்ட், பான்கிரியா ஸ்பெஷலிஸ்ட், எண்டோக்ரைன் ஸ்பெஷலிஸ்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வியாதி வந்து சொசைட்டில இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. நெஞ்சு கரைக்குதுங்கிறோம், பட் ஆனா நம்ம ஒரு இசிஜி எடுத்து பாத்துருங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நெஞ்சு கரைக்கிறது நமக்கு வந்து ஹார்ட் டிசீஸ்ல கூட நடக்கும். அப்புறம் ஃபங்க்ஷனல் ஜிஐ டிசார்டர்ஸும் இப்போ காமனா இருக்கு. பார்த்தா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், கிரான்ஸ் டிசீஸ், இதெல்லாம் காமனா இருக்கு. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷனல் டிசார்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து நமக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கூட சில திங்ஸ் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறாங்க. சில இடத்துல ஸ்ட்ரிக்சர்ஸ், டியூமர்ஸ் இருக்கும், இல்ல ஐபிடினால ஸ்ட்ரிக்சர்ஸ் ஆகலாம். சில இடத்துல இன்ஃபிளமேஷன், நமக்கு வந்து கிரான்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், இதெல்லாம் நம்மளுடைய குடல்ல வந்து இன்ஃபிளமேஷன் ஆயிடுது. ஏன்னா இன்ஃபிளமேஷனுக்கு தான் நம்ம வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஃபுட்லயே நிறைய ஆன்டி இன்ஃபிளமேட்டரிஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சு அந்த ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஃபுட் நம்ம சாப்பிடணும். இப்ப ஜிஇஆர்டியும் பெப்டிக் அல்சர்ஸும் கூட காமனா இருக்கு. கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீசஸும் அந்த அளவுக்கு காமனா இருக்கு. கேல்ஸ்டோன்ஸும் இப்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கேன்சர் பார்த்தோம்னா நம்மளுடைய ஜிஐ ட்ராக்ட்ல வந்து மவுத்ல கேன்சர் வருது, ஈசோபேகஸ்ல கேன்சர் வருது, ஸ்டொமக்ல கேன்சர், கோலான்ல கேன்சர், ரெக்டம்ல கேன்சர், இந்த மாதிரி வருது. காமன் இஷ்யூஸ் நமக்கு தெரியுது வந்து கான்ஸ்டிபேஷன், டயரியா, கேஸ், ப்ளோட்டிங், வாமிட்டிங் சென்சேஷன், வாமிட்டிங், அப்டோமினல் பெயின். இந்த காமன் இஷ்யூஸ் எல்லாம் வந்து நாம சின்னதா நெக்லெக்ட் பண்ணாம நம்ம சில ஆக்ஷன்ஸ் வந்து நாம எடுக்கணும்.
நம்ம ஃபாதர் ஆஃப் மெடிசன் ஹிப்போக்ரேட்ஸே சொல்றாங்க, ஆல் டிசீஸ் பிகின்ஸ் இன் த கட். ஏன்னா கட்டு வந்து அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்கன். நம்மளுடைய ஹைஜீன், ஓரல் ஹைஜீனுக்கும் நம்மளுடைய கட்டுக்கும் நம்மளுடைய பிரெயின் ஹெல்த்துக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப டென்டிஸ்ட் கிட்ட நம்ம பாக்குறோம், நம்ம வாயில டென்டல் கேரிஸ் இல்ல ஏதாச்சும் டென்டல் இன்ஃபிளமேஷன் வந்துருந்துச்சுன்னா அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. வாயில தானே இருக்கேன்னு நம்ம விட்டுறக்கூடாது. இமீடியட்டா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம டென்டிஸ்ட் கிட்டயும் காட்டணும். ஏன்னா வந்து இது வந்து டைரக்டா நமக்கு பிளட்ல நமக்கு பிரெயின் கனெக்ஷன் இருக்கு. சோ அதனாலதான் வந்து நம்ம வந்து வேற டிசீசஸ் எல்லாம் வர சான்சஸ் உண்டு. சோ அதனால நம்ம வந்து கிரானிக் கம் டிசீஸா இருக்கலாம், புவர் ஓரல் ஹைஜீனா இருக்கலாம், அது வந்து நீங்க நெக்லெக்ட் பண்ணாம இமீடியட்டா நீங்களும் கேர் எடுத்துக்கங்க. நீங்க டாக்டர் கிட்டயும் நீங்க வந்து கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய வாய்க்கும் பிரெயினுக்கும் ரொம்ப கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து நிறைய வந்து ரிசர்ச்ல நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம குடல் நம்மளுடைய வயிற்றுல குட் மைக்ரோபியோம்ஸ், பேட் மைக்ரோபியோம்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்களேன். நம்மளுடைய உடம்புலயே எவ்வளவு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆக்கப்பட்ட உடம்புக்குள்ள மைக்ரோபியன்ஸ் அப்படின்ற பாக்டீரியாஸ் வாழ்ந்துகிட்டு இருக்கு. பாக்டீரியாஸ், அதுவும் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் வந்து நம்மளுடைய குடல்ல. அதுல வந்து குட் பாக்டீரியாஸ் சிலருங்க, பேட் பாக்டீரியாஸ் சிலங்க. நமக்கே தெரியும் குட் பாக்டீரியாஸ் நமக்கு நல்லது செய்வாங்க. லாக்டோபசிலஸ், லாக்டோகோக்கஸ், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ், பிஃபிடோ பாக்டீரியம், இந்த மாதிரி பாக்டீரியாஸ். நம்ம வந்து குட் பாக்டீரியாஸ் தான் நாம வளர்த்து கத்துக்கணும் இல்லைங்களா? சில பேட் பாக்டீரியாஸ் இருக்காங்க. சால்மோனெல்லா, ஹிஸ்டீரியா, ஈகோலை, ஸ்டெஃபிலோகோக்கஸ், கிளாஸ்ட்ரிடியம், கன்ஃபைலோபாக்டர் அப்படின்னு சில பேட் பாக்டீரியாஸ் இருக்காங்க. அந்த பேட் பாக்டீரியாஸ் நம்ம கட்ல வளர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன நிலைமை பாருங்க. சோ அதனாலதான் நம்ம வந்து இந்த குட் பாக்டீரியாஸ் இந்த மாதிரி சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணாமே ஸ்பிரிச்சுவல் பீப்புள் வந்து நமக்கு வந்து நீங்க இது நல்ல ஃபுட்டு, அது நல்ல ஃபுட்டு, நம்ம பாட்டில இருந்து தாத்தால இருந்து நம்ம அம்மா அப்பால இருந்து மாமனார் மாமியார்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து ஜஸ்ட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி செய்யுங்கப்பா, இந்த மாதிரி செய்யுங்கப்பா. அதுக்கும் இந்த பாக்டீரியாஸ், குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியாஸ்க்கும் ரொம்ப கனெக்ஷனா இருக்கு. ஏன்னா குட் மைக்ரோப்ஸ் வந்து தே ஹெல்ப் இன் டைஜஷன், நல்ல அப்சார்ப்ஷனுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகும். தே ஆர் ஆன்டி இன்ஃபிளமேட்டரிஸ் ஆல்சோ, தே பிரிவென்ட் இன்ஃபெக்ஷன். இந்த பேட் மைக்ரோப்ஸ் இருக்கு பாருங்க, அவங்க நிறைய டாக்ஸின்ஸ் விஷத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அங்க எல்லா கெடுதலையும் அவங்கதான் கொண்டு வர்றாங்க. சோ நிறைய ரிசர்ச்சும் இருக்கு. நம்ம இந்த குட் பாக்டீரியாஸ் வந்து ஸ்டொமக்ல எவ்வளவு இருக்காங்க, டியோடினத்துல எவ்வளவு இருக்காங்க, பெரிய குடல்ல, சின்ன குடல்ல, கோலான்ல யார் யாரு இருக்காங்க, எவ்வளவு நம்பர்ஸ் இருக்காங்கன்னு கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப வந்து கட் பிரெயின், நம்ம கட்டுக்கும் பிரெயின் ஏதாச்சும் நமக்கு பிரச்சனை வச்சு, ஐயோ என் குடல் எல்லாம் நடுங்குதுப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஏதோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி இருந்துச்சுன்னா, இப்போ சில இடத்துல பார்த்தோம்னா ஒரு சில ஸ்ட்ரெஸ் வரும்போது லூஸ் மோஷன் ஆயிடும். சில பீப்புள் வாமிட்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலுக்கும் நம்மளுடைய கட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு. என் குடல் எல்லாம் அப்படியே நடுங்கி போச்சுமா அப்படின்னு ஒரு வேர்ட் நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் இருந்தாலும் நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டு வைங்க. ஏன்னா புதுசா நம்ம வேர்ட்ஸ் நம்ம வந்து கத்துக்கலாம் இல்லைங்களா? சோ ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த இன்ஃபிளமேட்டரி பவல் டிசீஸ், ஷிசோஃப்ரீனியா, காக்னிட்டிவ் டிக்ளைன், ஆட்டிசம்க்கு கூட இந்த கட்டுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ அந்த மாதிரி நம்மளுடைய கட் பிரெயின் எண்டோக்ரைன் ஆக்சிஸ்க்கும் வந்து நம்மளுடைய மெட்டபாலிக் டிசார்டர்ஸ், பிஹேவியரல் டிசார்டர்ஸ்கள், நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குங்க. அதே மாதிரி ஹார்ட் கனெக்ஷன் இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல cardiovascular டிசீஸ், அத்திரோஸ்க்ளரோசிஸ், ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் வருது. லங்ஸுக்கும் கனெக்ஷன் இருக்குங்க. ஏன்னா கிரானிக் அப்ஸ்ட்ரேட்டிக் டிசீசஸ்க்கும் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் கனெக்ஷன், லிவருக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா லிவர் இன்ஃபிளமேஷன் இப்ப எல்லாம் நார்மலா ஸ்கேன் எடுத்தாலே உங்களுக்கு ஃபேட்டி லிவர், நான் ஆல்கோலிக் ஃபேட்டி லிவர் இருக்குங்க. ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமாவும் காமனா இருக்குன்றாங்க. பான்கிரியாஸ் எடுத்தாலும் வந்து லெஃப்ட் ரைட் டயபிட்டிஸ் வருது, பான்கிரியாஸ் செல் இன்ஃபிளமேஷன் ஆகுது. போனுக்கும் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. போன்
டீமினரலைசேஷன், ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த மாதிரி வியாதிகள் வருது. நம்மளுடைய மசிலுக்கும் கட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு பாருங்களேன். மசில் கூட ஃப்ரெஜைல் ஆயிடுது, மசில் வேஸ்டிங் ஆகுது நம்ம சரியா சாப்பாடு இல்லாததுனால. இப்ப ஸ்கின்னுக்கும் கூட கனெக்ஷன் இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் ஸ்கின்னுக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா நீ சோரியாசிஸ், எட்டோபிக் டெர்மடைட்டிஸ், ஏஜிங், ரிங்கிள்ஸ், இது எல்லாமே நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கும் சாப்பாட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு. இப்ப பார்த்தா நிறைய குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் வந்து பிசிஓடி காமனா இருக்கு. அதுக்கப்புறம் இன்ஃபர்டிலிட்டி, அதுக்கப்புறம் ஒவேரியன் டிஸ்ஃபங்க்ஷன், ஒவேரியன் கேன்சர், போஸ்ட் மெனோபாசல் ஆஸ்டியோபோரோசிஸ். சாப்பாட்டுக்கும் ரிப்ரொடக்டிவ் ஆக்சிஸ்க்குமே கனெக்ஷன் இருக்கு. நம்மளுடைய கிட்னிக்கும் கனெக்ஷன் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நம்ம கிரானிக் கிட்னி டிசீஸ், இன்ஃபிளமேஷன், இன்ஜுரி, நெஃப்ரோபதி, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு. பிளாடருக்கும் கனெக்ஷன் இருக்கு. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், பெயின்ஃபுல் பிளாடர், இந்த மாதிரி நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நம்ம வயிற்றுல இருக்கிற குட் பாக்டீரியா, குட் மைக்ரோபியோம்ஸ்க்கும் பேட் மைக்ரோபியம்ஸ்க்கும் இவ்வளவு கனெக்ஷன் இருக்கும்போது நம்ம கண்டிப்பா அந்த கேர் எடுக்கணும் இல்லைங்களா? சோ புவர் கட் ஹெல்த் அப்படின்னாலே நமக்கு சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம். மூட் ஸ்விங்ஸ்ல இருந்து ஆஸ்துமா, வீசிங் கூட வரும். கான்ஸ்டிபேஷன், டயரியா, ப்ளோட்டிங், இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வருது இல்லைங்களா? ஆட்டோ இம்யூனிட்டியும் வந்து நமக்கு வந்து கம்மியாகுது. இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது? இன்றைய காலகட்டத்தை பாருங்களேன், இன்றைய சினாரியோஸ் பாருங்களேன். நீங்க உங்களையே சில கொஸ்டின்ஸ் கேட்டுக்கங்க. நீங்க வெளியில சாப்பிடுறீங்களா? வாரத்துல எத்தனை வாட்டி வெளியில சாப்பிடுறீங்க? நீங்க ப்ரோசஸ்டு ஃபுட் யூஸ் பண்றீங்களா? மைதா, பாலிஷ் ரைஸ், ஹைட்ரோஜினேட்டட் ஆயில், ஒயிட் சுகர், இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களா? பேக்டு ஃபுட், சிப்ஸ், அந்த மாதிரி பேக்டு ஃபுட் யூஸ் பண்றீங்களா? நீங்க ஜொமேட்டோ, ஸ்விக்கில ஆர்டர் பண்றீங்களா? இந்த உங்க வைஃப் நல்லா தான் குக் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க, எங்க அம்மா சாப்பாடு தான் பெஸ்ட், இதெல்லாம் வேஸ்ட்னு உங்க வைஃப திட்டிட்டீங்களா? ஷைனி ஃப்ரூட்ஸ், நல்ல பெருசா காஸ்ட்லியா நல்லா வாங்கணும், நல்ல ஷைனி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கி சாப்பிடுறீங்களா? அதுல ஜிஎம்ஓ பெஸ்டிசைட்ஸும் இருக்கு இல்லைங்களா? இல்ல நீங்க நடக்கிறதெல்லாம் கம்மி பண்ணிட்டு எப்பவுமே உட்கார்ந்துகிட்டே சுவிட்ச் ஆன் பண்ணி எல்லா வேலையும் வாங்குறீங்களா? செடன்டரி லைஃப் ஸ்டைல் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எங்க இருக்கு, எவ்வளவு இருக்கு? நீங்க நிறைய ஹவர்ஸ் இன்டர்நெட்ல ஸ்பெண்ட் பண்றீங்களா? உட்கார்ந்துகிட்டே இருக்கீங்களா? நீங்க சிட்டில இருக்கீங்களா? உங்க சிட்டி பொல்யூட்டடா இருக்கா? நீங்க ஸ்மோக் பண்றீங்களா? ஆல்கோஹால் சாப்பிடுறீங்களா? இல்ல சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்றீங்களா? இல்ல நீங்க உங்க டிராவலுக்கு டிரைவ் பண்ணிட்டு நீங்க போறீங்களா? சோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற டுடே சினாரியோஸ். இதுல வந்து எவ்வளவு இஷ்யூஸ் நம்மளுக்கே இருக்கு பாருங்களேன். சிட்டில வாழ்றதே ஒரு பெரிய பாவமா இருக்கு. ஆனா நாம வந்து சிம்பிள் ஃபுட் அண்ட் ஹெர்ப்ஸ் வந்து இன்னைக்கும் கிடைக்குது. சோ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம், பாலை பத்தி பார்த்தோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பால் வந்து ஒரு மாட்டு பால் கறப்பாங்க. அந்த பால்கார் வந்து எவ்வளவு வீட்டுக்கு ஆகும் அந்த வீட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நமக்கு 1/2 லிட்டர் பால் பாக்கெட் வருது. ஆனா அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான மாட்டினுடைய பால்கள் அதுல மிக்ஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பார்த்தோம்னா நமக்கு எல்லாத்துக்கும் பால் அலர்ஜி. ஸ்வீட்டா சாப்பிடணும் இல்லைங்களா? ஸ்வீட்டா சாப்பிடணுங்கும் போது அந்த காலத்துல வெல்லம் தான் இருந்துச்சு. வெல்லம் வந்து சுகர் கேன்ல செய்யறோம், இல்ல பாம் சுகர், இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் வெல்லம், கருப்பட்டி, இது அது நிறைய இருந்துச்சு. அந்த வெல்லம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சுகர். அது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லோ டைஜஷன் கொடுக்கும், நல்ல டேஸ்டும் கொடுக்கும், நல்ல கலரும் கொடுக்கும் சாப்பாட்டுல. அந்த வெல்லத்துல வந்து அயர்ன், கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் நிறைய இருந்துச்சு. இந்த வெல்லம் வந்து நம்ம கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கும் நல்லா இருக்கு. இது இன்னும் ஃப்ரெண்ட்லி கூட. இது இந்த வெல்லம் நம்ம டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகுது. அது வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வெல்லத்தை யூஸ் பண்றோமா? அந்த ஒயிட் சுகர் நல்லா ஒயிட்டா இருக்கு பாருங்க, அததான் நம்ம யூஸ் பண்றோம். அது வந்து ஸ்வீட்டா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பட் ஆனா அதுல எவ்வளவு கலோரிஸ் இருக்கு, அதுல ஒரு கால்சியம், மினரல்ஸ் ஒண்ணுமே இல்ல. கெமிக்கல்ஸ் போட்டு எவ்வளவு பொல்யூட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சும் நாம இன்னைக்கு வந்து ஒயிட் சுகர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சோ இந்த சிம்பிள் ஃபுட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, கேன்சர், ஹார்ட் டிசீஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஃபெட்டிக், இம்யூனிட்டி கம்மி ஆகுது, கோல்ட் காஃப், ஃப்ளூ ஆகுது.
நாம வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணணும்னா நாம தான் டீடாக்சிஃபை பண்ணணும், நம்மளுடைய மூடை இம்ப்ரூவ் பண்ணும், ரிப்ரொடக்டிவ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கு வந்து நமக்கு வந்து சிம்பிளான ஃபுட் இருந்துச்சு. இன்னைக்கு கூட நீங்க வந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம். சோ சுகர்னு எடுத்தாலே வந்து பாருங்க, சுகர் கேன்ல இருந்து செய்யறாங்க. நம்ம சுகர் கேன் ஜூஸ் குடிச்சாலே நமக்கு பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ். இதெல்லாமே கடவுளின் படைப்பு. பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் சுகர் இருக்கு. நம்ம சுகர் கேன் ஜூஸ், டயபிட்டிஸ் இருக்கவங்க குடிக்காதீங்க. அப்புறம் நீங்க பாத்து குடிங்க. எதுக்குமே ஒரு அளவு முறை வேணும் இல்லைங்களா? அந்த காலத்துல சுகர்னு எடுக்கும்போது மேப்பிள் சிரப், ஹனி பீஸ், டேட்ஸ் ஹனி, இந்த மாதிரி சிலதுதான் நம்ம யூஸ் பண்ணோம். இன்னைக்கு தானே நம்ம ஒயிட் சுகர் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. சோ கடவுள் வந்து ஒண்ணு இல்ல, நமக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்களை வந்து நேச்சுரல் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு கூட இட் இஸ் நாட் டூ லேட். இன்னைக்குல இருந்து நீங்க ஆரம்பிச்சா கூட உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை நீங்க கெடுத்து வச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட 6 மாசத்துல வந்து அது வந்து நம்ம வந்து சரிப்படுத்திடலாம். நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு மைண்ட்ஃபுல்லா சாப்பிடுங்க. பாருங்க, பழைய சோறு பத்தி நான் ப்ரோபயோட்டிக்ஸ் பத்தி நம்ம பேசணும். மோர் நல்லா 1/2 லிட்டர் தயிர்ல நிறைய தண்ணி ஊத்தி நல்லா கடைஞ்சி வச்சிருங்க. எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு கிளாஸ் மோர் குடிக்கலாம். தயிர் கெட்டியா சாப்பிடணும்னு இல்லை, மோரா பண்ணி மோரா குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இந்தியன் ஃபுட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்ஸ் நம்ம பழைய காலத்து சாப்பாடு, இட்லி இருந்து தோசையில இருந்து ஒரு அளவு முறையா சாப்பிடும் போது எல்லாமே ஒரு ஹெல்த்தியா தான் இருக்கு. ஏன்னா பாருங்களேன், இட்லியும் கின்னஸ் புக்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு, உப்புமாவும் கின்னஸ் புக்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நம்மளுடைய சாப்பாடு பாத்தீங்கன்னாலும் ரைஸ் முதல்ல எல்லாம் பெரிய அளவுல ரைஸ் சாப்பிடும். இப்ப ரைஸ் கம்மியா வச்சுட்டு அதுக்கு தகுந்த தால், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டு, ரசம், தயிர் எல்லாம் போட்டு நம்ம வந்து ஹெல்த்தியா நம்ம வந்து சாப்பிடுறோம். அப்புறம் நம்ம வந்து பிஞ்சி ஈட்டிங்கே தேவையில்லை. நம்ம வந்து நடுவுல இந்த நொறுக்கு தீனி சாப்பிடுறது தேவையில்லை. டெய்லி 6 to 8 கிளாஸ் ஆஃப் வாட்டர் சாப்பிடலாம். ஃபாஸ்டிங், நம்ம ஃபாஸ்டிங் பண்றதுனால நம்மளுக்கு பாருங்க மாசத்துல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 நாள்னாச்சும் ஏதோ ஒண்ணு இருக்கும். நிறையவும் ஃபாஸ்ட் பண்ண தேவையில்லை, பட் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்ட் பண்ண கத்துக்கணும் நம்ம. ஏன்னா ஃபாஸ்டிங்ல வந்து நம்ம யாருக்கும் ஒன்னும் காசே கொடுக்க தேவையில்லை, நாம ஃபாஸ்ட் பண்றோம். இது வந்து நமக்கு டைமும் சேவ் ஆகுது, மணியும் சேவ் ஆகுது. டிசீஸ் வந்த பிறகு நீங்களும் போய் ஆஸ்பத்திரியில உட்காந்து இருக்குன்னு, ஐயோ என் ஹஸ்பண்ட் வரலையே, என் பொண்ணு வரலையே, என் பசங்க வரலையே அப்படின்னு கவலையும் பட்டுட்டு நம்ம தான் ஒண்டியா ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்து டாக்டரை பார்த்துட்டு இருக்கணும். அதே ஒன் டே ஃபாஸ்டிங் பண்ணோம்னா நம்மளுடைய டைம் அண்ட் மணி சேவ் வந்து, கேன்சர் ப்ரிவென்ட் ஆகுது, மெனி டிசீசஸ் நம்மளுடைய பாடி, மைண்ட் அண்ட் சோல் வந்து ரீசெட் பண்ணுது. ஃபாஸ்டிங் வந்து ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்தே ஃபாலோ பண்றாங்க. வேதாத்ரி மகர்ஷி நமக்கு ஃபாஸ்டிங் பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், பார்ஷியல் ஃபாஸ்டிங், கம்ப்ளீட் ஃபாஸ்டிங், ஃபெஸ்டிவல் ஃபாஸ்டிங், வாட்டர் ஃபாஸ்டிங், இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்டிங் நம்ம வந்து இந்தியன் கல்ச்சர்லயும் இருக்கு, இஜிப்சியன் கல்ச்சர்லயும், எல்லா கல்ச்சர்லயும் வந்து இந்த ஃபாஸ்டிங் இருக்கு. ஏன்னா ஜஸ்ட் இந்த ஃபாஸ்டிங் பண்றதுனால நம்ம வந்து டேமேஜ்டு செல்ஸ் எல்லாம் சரி பண்ணலாம், டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில என்ன எடுக்கலாம், நம்ம வந்து இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் பண்ணிக்கலாம், நம்ம ஃபுல் பாடியை ரீசெட் பண்ணிக்கலாம். இப்ப ஓகே, ஒரு நாள் பேர பசங்க எல்லாம் கூப்பிடுறாங்க, போய் ஒரு பீஸா சாப்பிட்டோம்னா நீங்க நெக்ஸ்ட் டே ஃபாஸ்டிங் போடுங்க. அவங்கள ஒன் டே ஓகே, ஒரு ஃபாஸ்டிங் பிரேக் நம்ம ஒரு ஏதோ விருந்து கூப்பிடுறாங்க, சாப்பிடுறோம், நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டே ஃபாஸ்டிங் போடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃபெக்டிவ் வெயிட் மேனேஜ்மெண்ட், உங்க பிஎம்ஐ நீங்க தான் நார்மலா வச்சுக்கணும். ஏன் அடுத்தவங்க சொல்ற அளவுக்கு பாக்குறீங்க? ஏன்னா டாக்டர் பாருங்க, நீங்க பிரெக்னன்சி ஆகணும்ட்டு நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெயிட்ட குறைச்சிட்டு வாமா, அப்புறம் தான் நான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? சோ நம்ம வந்து இட் இஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபாஸ்டிங், பட் ஆனா வெரி வெரி பவர்ஃபுல். நம்மளுடைய கட்டை ரீசெட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அப்புறம் நம்ம குக் பண்றதுக்கு என்ன வெசல் யூஸ் பண்றோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காலத்துல வந்து நம்ம மண் பானைகள், இன்னைக்கு கூட எங்க அம்மா கிட்ட 2 சட்டி வச்சிருப்பாங்க, கீரை அதுல கடைவாங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சில இந்த காரக்குழம்பு அதெல்லாம் அதுல வைப்பாங்க, அதுவும் டேஸ்டியா இருக்கும். சோ அதுலதான் சோறெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் ஆக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்ப
பாத்தீங்கன்னா நமக்கு வெரைட்டிஸ் ஆஃப் வெசல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம். பிராஸ் யூஸ் பண்ணோம், பிரான்ஸ் யூஸ் பண்ணோம், காப்பர் யூஸ் பண்ணோம், டின் யூஸ் பண்றோம், அப்புறம் அயர்ன் வெசல்ஸ் யூஸ் பண்றோம், அலுமினியம் யூஸ் பண்றோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்றோம். லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா நான்ஸ்டிக் பேன்ஸ், டெஃப்லான், சிராமிக், அதுல நிறைய வந்து கேன்சர் வரும். இந்த மாதிரி வெசல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, மைக்ரோ ஓவன் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, என்னென்னமோ அவங்க ரிசர்ச்ல வேற வேற விதமா வந்துகிட்டே தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்னு பாருங்க, உங்க மனசு என்ன சொல்லுது, உங்க கட் ஃபீலிங் என்ன சொல்லுது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வீட்டுல வந்து நீங்க வந்து வெசல்ஸ் வந்து நீங்க வச்சுக்கோங்க. குக்கிங் பண்றது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. கடவுள் வந்து உலகத்துல அவ்வளோ கீரைகள் கொட்டி வச்சிருக்காங்க பாருங்களேன். கறிப்பிள்ளை ஆகட்டும், கொத்தமல்லி ஆகட்டும், புதினா ஆகட்டும், அப்புறம் கீரைகள் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் கீரைகள் வந்து கொட்டி இருக்குது. நாம வந்து டெய்லி ஒன்னொன்னு சாப்பிட்டா கூட 30 நாளைக்கு வெரைட்டிஸ் நம்ம வந்து மாத்தலாம். ஏன்னா இப்ப நமக்கு நிறைய வெரைட்டிஸ் தேவைப்படுது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸும் பாருங்களேன், உங்க ஊர்ல என்ன ஃப்ரூட்ஸ் ஈஸியா அவைலபிளோ அந்த ஃப்ரூட்ஸ், இன்னைக்கு மாம்பழ சீசன், நிறைய சாப்பிடணும்னு இல்ல, அட்லீஸ்ட் சாப்பிடலாம். பப்பாயா சாப்பிடலாம், வாட்டர்மெலன் சாப்பிடலாம், பலாப்பழம் சாப்பிடலாம், பைனாப்பிள் சாப்பிடலாம், சீத்தாப்பழம் சாப்பிடலாம். அந்த மாதிரி உங்க ஊர்ல என்ன பழம் இருக்கோ அந்த பழத்தை நீங்க சாப்பிட்டு கத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ், வா பாருங்க, டெய்லி ஒரு வெஜிடபிள் செஞ்சா கூட 30 நாளைக்கு 30 வெஜிடபிள், பாவக்காய் ஆகட்டும், வெண்டைக்காய் ஆகட்டும், கொத்தரங்காய் ஆகட்டும், உருளைக்கிழங்கு ஆகட்டும், நமக்கு வந்து வெங்காயம் ஆகட்டும், பீக்கங்காய் ஆகட்டும், கேரட், காலிஃபிளவர், டர்னிப், கிரீன் பீஸ், வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், மை காட், எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு சிக்கனை புடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. என் பையன் தவிர வேற எதுவுமே சாப்பிட மாட்டான் டாக்டர், அவனை எதுவுமே என்னால கொடுக்கவே முடியல அப்படின்ட்டு பேரண்ட்ஸும் பெருமையா அவங்க வந்து சொல்றாங்க. நம்ம தான் வந்து சின்ன வயசுல இருந்தே பசங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், கீரை இது எல்லாத்தையும் நாம வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அப்புறம் என்ன மாதிரி குக் பண்றதும் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அந்த காலத்துல நம்ம வந்து பாயில் பண்ணுவோம், இல்லைன்னா ஸ்டீமிங் பண்ணி சாப்பிடுவோம், இல்ல மேக்சிமம் கொஞ்சமா ஃப்ரை பண்ணுவோம். இப்ப வந்து டீப் ஃப்ரை, ஷாலோ ஃப்ரை, ஸ்டர் ஃப்ரை, பேக்கிங், டோஸ்டிங், ஸ்டியூவிங், ரோஸ்டிங், பார்பிக்யூ, ஃபிளேமிங், வெரைட்டிஸ் ஆஃப் குக்கிங் வந்து போச்சு. பெஸ்ட் ஸ்டீமிங் அண்ட் பாயிலிங்கே நமக்கு வந்து போதும் இல்லைங்களா? சோ வேதாத்ரி மகர்ஷி வந்து இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்ல வந்து எப்படி சாப்பிடணும், என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும், அந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து நிறைய கொடுத்திருக்காங்க. நிறைய ப்ரொஃபசர்ஸும் நமக்கு வந்து நிறைய இந்த கைடன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம அதுலயும் பார்க்கலாம். பேசிக்கா பாத்தீங்கன்னாலே நமக்கு வந்து மில்லட்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு. கொஞ்சமா ஓகே, ஒன்ஸ் இன் வைல் சப்பாத்தி சாப்பிடுங்க, கொஞ்சமா ரைஸ் சாப்பிடுங்க, சூஜி, ரவா இருக்கு, மில்லட்ஸ் இருக்கு, ஜோவர் இருக்கு. அப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் தால் பாருங்களேன், மொச்சக்கார்ல இருந்து சுண்டல்ல இருந்து வெரைட்டிஸ் ஆஃப் தால்ஸ் நம்ம ஊர்ல கிடைக்குது. நட்ஸ் எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து கடலக்கால இருந்து கேஷ்யூ, ஆல்மண்ட், சன்ஃபிளவர் சீட்ஸ், வால்நட்ஸ், கிரேன்பெரி, டேட்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கு. நமக்கு வந்து காந்திஜியே வந்து டெய்லி ஒரு கைப்பிடி கடலக்காய் தான் சாப்பிடுவாருங்களா. சோ நம்ம வந்து புரோட்டீன்ஸ் வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு நிறைய நட்ஸ்ல எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நிறைய குக் பண்ண தேவையில்ல. சாலட்ஸும் நிறைய எடுத்துக்கலாம். ஸ்பைசஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் கர்ட்ஸ், பட்டர் மில்க்ல நமக்கு நிறைய கிடைக்குது. டோஃபு, சோயா மில்க், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் நமக்கு வந்து இருக்கு. நம்ம வந்து எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்னு வேதாத்ரி மகர்ஷி சொல்லுவார் பாருங்களேன். நம்ம வந்து பசிக்கும் போது சாப்பிட்டா போதும், ஆதி வயிறு சாப்பிட்டா போதும், தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படிம்பாங்க. நம்ம இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சொசைட்டிக்கு நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம், ஒரு லஞ்ச் சாப்பிடுறோம், ஒரு டின்னர் சாப்பிடுறோம், நடுவுல ஒரு 2 ஸ்நாக், ஒரு 11 o'clock ஏதோ ஒன்று சாப்பிடுறோம், 4 மணிக்கு. பட் ஆனா எப்பவுமே இது கூட ஒரு காஃபியோ டீயோ குடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. டெய்லி ஒரு காஃபியோ ஒரு டீயோ குடிங்க போதும். அதுல ஹாஃப் சுகர் போட்டுக்கங்க, இல்ல சுகர் இல்லாமயே சாப்பிடலாம். இல்ல உங்களுக்கு கிரீன் டீ, இல்ல வெரைட்டிஸ் ஆஃப் ஹெர்பல் டீஸ் இருக்கு, அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து நிறைய இந்த மார்க்கெட்டிங்ல போய் நம்ம மாட்டிக்க கூடாது. கான்ஃபிளெக்ஸ் அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. வேற நாட்டுல நிறைய விளைச்சல் ஆயிப்போச்சு, அதை வந்து வெளியில எங்கேயாச்சும் தள்ளணும்னா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி அதை அப்படியே தள்ளி விட்டுறாங்க. சோ நாம ஏன் அதுல எல்லாம் நம்ம போய் மாட்டிக்கணும் இல்லைங்களா? நம்ம ஊர்ல விளையிற சாப்பாடை நம்ம சாப்பிடலாமே. ரெடிமேட் ஃபுட்டு
உப்புமா செய்யறதுக்கு எவ்வளவு நேரங்க ஆகுது, ஐயோ உப்புமாவா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அந்த உப்புமால எவ்வளவு ஹெல்த்தியான வெரைட்டிஸ் போட்டு உங்க அம்மாவோ உங்க ஒய்ஃபோ செஞ்சு கொடுக்கும் போது அதை கேலி செய்யாதீங்க. ஏன்னா வந்து பேக்டு உப்புமா ஆகட்டும், மேகி ஆகட்டும், பாம் ஆயில் ஆகட்டும், ஃப்ரூட் ஜாம்ஸ் எல்லாம் அந்த காலத்துல பார்த்தா வீட்லயே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி எவ்வளவு அழகா செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம வைஃப் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றோம். அம்மாவுடைய சாப்பாட்டுக்கு ஒரு ரெஸ்பெக்டே இல்லாததுனால அவங்களுக்கும் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆயிடுச்சு. அவங்க வந்து வீட்டுல சமைச்சு செஞ்சு போடணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கும் கம்மி ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க. ஆயில் ஃபுட், இந்த பூரி, ஃபிங்கர் சிப்ஸ் இதெல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. இது கூட வந்து நம்ம எக்ஸசைஸும் செய்யணும். 1 hour எக்ஸசைஸும் பண்ணணும். 6 to 7 hours டெய்லி தூக்கமும் தூங்கணும். அதுல ஸ்ட்ரெஸ்ஸும் ரெடியூஸ் பண்ணும். இத்தனைக்கும் நமக்கு வேதாத்ரி மகர்ஷி சொல்யூஷன் கொடுத்திருக்காரு தானே. எப்படி நல்லா ஹெல்த்தியா தூங்கணும், எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணோம், எப்படி நம்ம எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு வந்து வேதாத்ரி மகர்ஷி பிலாசபிஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப கனெக்ஷன்ஸ் இருக்கு. இப்பதான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம கொலையே நடுங்குது. ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா லூஸ் மோஷன் ஆகுது, வாமிட்டிங் ஆகுது. ஸ்ட்ரெஸ் வந்து யாருக்குதான் இல்ல லைஃப்ல இல்லைங்களா. டெய்லி ஸ்ட்ரெஸ் வரும். ஐயோ இன்னைக்குதான் நான் ஹாப்பியா இருக்கேன்னா உடனே அடுத்த ஸ்ட்ரெஸ் ரெடியா இருக்கும் அங்க அங்க வர்றதுக்கு எங்கேயோ. ஏன்னா நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம், லாட் ஆஃப் பீப்புள் மீட் பண்றோம், லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் பாக்குறோம். கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற கரண்ட் லைஃப் ஸ்டைல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸே இல்ல நம்ம சரி சோசியல் மீடியா ஓபன் பண்ண அங்க இருந்து கொட்டி கிடக்கும் அவ்வளோ ஸ்ட்ரெஸ். ஏன்னா எவ்ரி டே இஸ் a சான்ஸ் டு பிகின் அகெயின். இன்னைக்கு நியூ லைஃப் பிகின் பண்றதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ். நிறைய ஃபெயிலியர்ஸ், நீங்க குண்டா இருக்கீங்க, உங்களுக்கு வியாதி வந்து போச்சு, நீங்க வந்து பிஞ்ச் ஈட்டிங் செய்றீங்க, இல்ல ஃபுட் அடிக்ஷன் ஆயிட்டீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு பேட் ஃபுட்டுக்கெல்லாம் அடிக்ஷன் ஆயிட்டீங்க, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஓகே, தட் இஸ் எஸ்டர்டேஸ் ஃபெயிலியர். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வர, ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட உங்களுடைய லைஃப் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய கட் ஹெல்த்தை நீங்க வந்து நார்மலுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஏன்னா கட் ஹெல்த் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நமக்கு வேதாத்ரி மகர்ஷி வந்து 12 philosophies ஆஃப் லைஃப்ல வந்து 3 needs, 3 protection, 3 virtues, 3 knowledge நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 needs இல்லைங்களா. நமக்கு வந்து பசி தாகத்தை அடக்கி நம்ம இந்த வெப்பத்துல இருந்து காற்றுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிட்டு நம்ம வயிற்றுல இருக்கிற அத்தனை வேஸ்டையும் வெளியில ஏத்துனா தானே நம்ம லெவலுக்கு போக முடியும். நம்ம வந்து லைஃப்ல நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா நம்ம கெயின் பண்ணணும், நிறைய விஷயம் நம்ம முன்னுக்கு வரணும்னா இந்த பேசிக் திங்ஸ்ல நம்ம வந்து டிசிப்ளின் வேணும், பிலாசபிஸ் வேணும். சோ அதுக்குதான் வந்து நமக்கு வந்து 12 தத்துவங்களை வந்து வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு வந்து கொடுக்குறாரு. சோ இந்த பேசிக் தத்துவத்துல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்தது வந்து இந்த 3 பேர் எதிரிகள் நம்ம மனசுல ப்ரொடியூஸ் ஆகுறாங்க பாருங்க. ஈகோ, இல்யூஷன், இக்னோரன்ஸ். அதனால பாருங்க எவ்வளவு நமக்கு கிரீடு, ஆங்கர், மைசர்லினஸ், இம்ப்ராப்பர் செக்ஷுவல் அர்ஜ், வெஞ்சன், சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். பொண்டாட்டி நல்லாதான் சமைக்கிறா இருந்தாலும் அவளை அப்படியே கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த சாப்பாட்டையே என்னமோ ஒரு வேஸ்ட் மாதிரி, அவங்க வாழ்க்கையே வேஸ்ட்ன்ற மாதிரி அவங்கள கத்துறது, இரிட்டேட் பண்றது, எங்க அம்மா சாப்பாடு தான் பெஸ்ட்ங்கிறது. இப்ப பாருங்க வைஃப்ஸ் வந்து சமைக்கிறதே நிறுத்திக்கிட்டாங்க. பட் ஓகே, 2 பேரும் சேர்ந்து சமைக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து சமைக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு நாலேஜ் நமக்கு கட் ஹெல்த்ல இருக்கு பாருங்க. இது வந்து ஒய்ஃப் தான் கத்துக்கணும், ஹஸ்பண்ட் தான் கத்துக்கணும், அம்மா தான் கத்துக்கணும்ன்றது இல்ல, எல்லாம் கத்துக்கணும். ஏன்னா நம்ம கட் ஹெல்த் நம்ம தான் காப்பாத்திக்க முடியும். ஏன் அவங்க வந்து நம்மள காப்பாத்தணும் இல்லைங்களா. சோ நமக்கு வந்து ஈகோ, நிறைய ஈகோ. ஓ வைஃப் வந்து நல்லா சமைக்கிறான்னு சொல்லிட்டா அவ வந்து மிதக்குவா, எங்கேயோ போய் நிறுத்திக்கோ, வைஃப் எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும் அப்படிங்காங்க. வைஃபும் விட்டுட்டாங்களா, அவங்களும் என்ன சொல்றாங்க, ஓகே விடு, என்னோட சமையலுக்கு இவ்வளவு வேல்யூ இல்ல தானே, நீங்க ஸ்விக்கி ஆர்டர் பண்ணும்போது எனக்கும் சேர்த்து ஒரு 2 இட்லி ஆர்டர் பண்ணிடுங்க, இல்ல எனக்கும் ஒரு 2 பீஸ் பீஸா ஆர்டர் பண்ணிடுங்க அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. பாவம் அவங்களும் வந்து குடும்பத்துக்கோசரம் ஹெல்த்தியா இருக்கணும்னு தான் பார்த்தாங்க.
ஆனா எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட்டாங்க. நம்ம கட் ஹெல்த் எங்கெங்கயோ போய் சேர்ந்துச்சு பாருங்க. வேதாத்ரி மகர்ஷி நமக்கு எங்க இருந்து எங்க கனெக்ட் பண்ணி நமக்கு என்ன சொல்லி தராருன்னு பாருங்க. ஏன்னா கட் ஹெல்த்துக்கு நம்மளுடைய இன்ட்ரோஸ்பெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய 5 புலன்களை நாம தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். நம்ம கண்களால எவ்வளவு கலர் கலரா ஃபுட்டு பாக்குறோம், காதுல கேக்குறோம், ஆஹா இன்னைக்கு அந்த ஹோட்டலுக்கு போனா அந்த சாப்பாடு சாப்பிட்டேன், சோசியல் மீடியால விதவிதமாக போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாக்கு, நமக்கு உடம்புக்கு தேவையில்லைனாலும் நாக்கு ருசியா கேக்குது. சோ இந்த 5 புலன்களை நாம கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்மளுடைய ஈகோ, இல்யூஷன், இக்னோரன்ஸ நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இவ்வளவு நாலேஜ் இருக்கும் போது அதை நம்ம கத்துக்கிட்டா தானே நமக்கும் நல்லது. இக்னோரன்ஸ நம்ம ஒதுக்கினா தானே நம்மளுடைய கட் ஹெல்த் வேற யாரு நமக்கு சரி பண்ண முடியும். சோ நாம இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணும்போது ஃபுட் ஹெல்த் நம்ம தாய் கர்ப்பிணியா இருக்கும் போதுல இருந்து பிரெஸ்ட் மில்க்ல இருந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து எல்லா இடத்துலயும் எல்லாருமா சேர்ந்து கரெக்ஷன் பண்ணாதான் நம்ம கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண முடியும். பாத்தீங்கல்ல, கட்ல குட் மைக்ரோபியாம்ஸ்க்கும் பேட் மைக்ரோபியாம்ஸும் எப்படி நாம யாருக்கு தண்ணி ஊத்தி வளர்த்துறோமோ அவங்க தானே வளருவாங்க இல்லைங்களா. குட் மைக்ரோபியாம்ஸ் வளர்த்தணும்னா நாம ஃபுட்டை நாம சாப்பிடணும். எது குட் ஃபுட் எது பேட் ஃபுட்ன்றத பத்தி இக்னோரன்ஸ் இல்லாம நாம நம்மளுடைய நாலேஜ் நாம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் கொடுக்க நாங்க டாக்டர்ஸ் ரெடியா இருக்கோம். உங்களுக்கு கேன்சரா, உங்களுக்கு இன்ஃபிளமேட்டரி பவல் டிசீஸா, உங்களுக்கு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல்ல என்ன டிசீஸோ எங்க கிட்ட வெரைட்டிஸ் ஆஃப் மெடிசன்ஸ் கொட்டி கிடக்குது. பார்மசூட்டிக்கல் கம்பெனியும் டெய்லி புதுசா மெடிசன் தயார் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இங்க கிட்ட ரெடியா இருக்கு, வாங்க நாங்க இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி நாங்க உங்களுக்கு மெடிசன் கொடுக்குறோம். அப்போ உங்க ஃபுட்டே மெடிசனா மாறி போயிடும். இப்ப நீங்க சாப்பிடும் போதே உங்களுடைய ஒரு சாப்பாடும், இப்ப இஞ்சி சாப்பிடுறோம், டர்மரிக் சாப்பிடுறோம். அன்னைக்கு ஆசாசியா ஒருத்தர் டர்மரிக் அவங்களே மஞ்சத்தூள் அவங்களே காய வச்சு, அவங்களுக்கு வயசு 73 வயசு. டாக்டர் அம்மா நான் உங்களுக்கு நானே மஞ்சத்தூள் செஞ்சு தரேன்னு செஞ்சு குடுக்குறாங்க பாருங்க. அவங்க எனக்கு மெடிசன் கொடுத்தாங்க. சோ இந்த மாதிரி ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஃபுட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபுட்ல நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஃபுட்டையே மெடிசனா சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா மெடிசனையே நம்ம ஃபுட்டா சாப்பிட வேண்டிய நிலைமை நமக்கு வந்துரும். Healing comes from taking responsibility to realize that is you. No one else that creates your thoughts, your feelings, your actions. வேதாத்ரி மகர்ஷி என்ன சொல்றாரு, நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய பாடி, மைண்ட் அண்ட் சோல் ஆரோக்கியமா இருக்கும். இது யாரு கையில? நம்ம. அதனாலதான் நம்ம செல்ஃப் ரியலைசேஷன், நம்ம பத்தி நாம சரியா பண்ணிக்கணும்னா நம்மள பத்தி நாம சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம நம்மள சரியா புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஸ்கை யோகால இருக்கிற அத்தனையும் பாருங்க, பிசிக்கல் எக்ஸசைஸ், மெடிடேஷன், யோகா, இன்ட்ரோஸ்பெக்ஷன், காயகல்பா, இவ்வளவு அற்புதமா இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸ் நமக்கு வேதாத்ரி மகர்ஷி ரிசர்ச் பண்ணி நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணி நம்ம கட் ஹெல்த்த நாம ஹெல்த்தியா வச்சுக்கலாம். சோ இவ்வளவு பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. உலக சமுதாய சேவா சங்கம் அனைவரும் எனக்கு இவ்வளவு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த அவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன் அட்வான்ஸ். பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீராக. உலகம் முழுவதும் ஆரோக்கியமும் அமைதியும் நிலவட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். தற்போது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் வழங்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை அன்மியூட் செய்து கொண்டு கேள்வியை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது அனைவருக்கும் பயனுள்ள முறையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா, நான் பிரியா பேசுறேங்கம்மா, சென்னையில இருந்து. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஆக்சுவலி என் பொண்ணு 10th இப்பதான் போயிருக்கா, 9th to 10th. ஆனா அவ எப்பயுமே சொல்றது என்னன்னா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி அனீசியா இருக்கு, எனக்கு வாயில இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துட்டே இருக்கு, எனக்கு சாப்பாடே வேண்டாம்
அப்படின்ட்டு. ஆனா ஆப்பிடைட் எல்லாமே வந்து பவல் மூமெண்ட் எல்லாமே நார்மலா இருக்கு. டெய்லி வந்து மோஷன் போறது எல்லாமே நார்மலா இருக்கு. ஆனா இந்த மாதிரி மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கா. அது ஏன்னு எனக்கு புரியல. அது இப்ப புதுசா வந்து நான் ஜூஸ் எல்லாமே குடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். பட் அதுக்கு மேல வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலங்கம்மா. நாங்க மோஸ்ட்லி வந்து வீக்லி ஏதோ ஒரு வேளை மட்டும்தான் வெளியில சாப்பிடுவோம். மத்தபடி வெளியில சாப்பிடுறதும் கிடையாது. ம். ம். வாழ்க சொல்லுங்க வளமுடன். கேக்குது. அம்மா அம்மா வீடியோ ஆன் பண்ணிக்கோங்கம்மா. வீடியோ ஆன் ஆகாம இருக்கு. ஆன்ல தான் இருக்குங்கம்மா, வீடியோ ஆன்ல தான் இருக்கு. அவங்க வந்து ஹைலைட் வந்து அப்படியா? கொடுத்துருக்காங்க. ஓ சரி 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 அவங்க சரி. அந்த கூட அந்த போஸ்டருக்கு ஹைலைட் கொடுத்துருக்காங்க. என்னோட வீடியோ ஆன்ல தான் இருக்கு. சரி சரி, அப்ப போடுவாங்கம்மா, மாத்தி போடுவாங்க. அன்பருக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க, கேட்டீங்களா? ஆமா. அவங்க வந்து அவங்க டாக்டருக்கு வந்து வாயில ஸ்மெல் இருந்துட்டே இருக்கு, அதனால அவங்களுக்கு ரொம்ப அன்ஈஸியா இருக்கு அப்படின்னாங்க. சோ நார்மலா வாயில ஸ்மெல் இருக்குன்னு பேசிக் நம்ம பாக்கணும். இப்ப காலையில எந்திரிச்சதும் வாயை கொப்பளிச்சுட்டு நம்ம பிரஷ் பண்றோம். எவ்ரி டைம் சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி வாய் கொப்பளிக்கிறோம், சாப்பிட்டதும் வாய் கொப்பளிக்கிறோம். ஏன்னா ஃபுட் அங்க தங்குச்சுன்னா அது டைம் ஆக ஆக அது ஸ்மெல் வர ஆரம்பிச்சுக்குது இல்லைங்களா? சோ இதெல்லாம் வந்து பேசிக். இதுக்கும் மேல ஏன்னா நீங்க சொல்றது பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ அப்நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு வாட்டி நீங்க டென்டல் டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் காட்டுங்க. ஏன்னா ஏதாச்சும் கேவிட்டிஸ் இருக்கா, இல்ல உள்ள ஏதாச்சும் கம்ஸ்ல ஏதோ பஸ் இருக்கும், ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் ரூல் அவுட் பண்ணிட்டுடும். ஏன்னா வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒன்னும் தெரியாது. பட் வென் இட் இஸ் கன்சர்னிங், நமக்கு அது ஒரு கவலையா இருக்கும்போது ஒரு வாட்டி டாக்டர் பார்க்கும்போது அவங்க ஸ்பெஷலிஸ்ட் பீப்புள் இல்லைங்களா, அவங்க பார்க்கும்போது ஏதோ இருக்கும். அவங்க எதுவும் இல்ல கவலைப்படாதீங்க அப்படின்னாக்க நீங்க அப்போ நீங்க கவுன்சிலிங் பண்ணுங்க. உங்க டாக்டர் வந்து ஸ்கையோகா கத்திருக்கு, ஏன்னா அவங்க வந்து அடோலசன்ட் ஏஜ் வந்துட்டாங்க. சோ அதனால நீங்க இந்த சிஸ்டத்துக்கும் நீங்க போடுங்க. ஏன்னா இன்ட்ரோஸ்பெக்ஷன், காயக்கல்பா இதெல்லாமே ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். பட் ஒரு வாட்டி டென்டல் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கங்க டெஃபினட்டா. ஓகேங்கம்மா, வாழ்க வளமுடன். பிரியாம்மா, நீங்க மியூட் ஆயிடுச்சு, பேசுங்கம்மா. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கு, நீங்க பேசுங்க. போட்டாங்க இல்லைங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேட்டிருப்பாங்க. ஆனா அவங்க ஹேண்ட் ரைஸ் நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்க ஓபன் பண்ணி வந்தாங்க, எப்படி வந்தாங்கன்னு தெரியல. அடுத்த அன்பராக ரேணுகா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா, அன்மியூட் பண்ணி பேசுங்க. மேடம் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நல்ல ஸ்பீச் கொடுத்தீங்க, எங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். ஹலோ, அது பாப்பா என்னோட டாக்டர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா 12th எக்ஸாம் முடிச்சிருக்காங்க. நீட் எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா இப்ப லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாவே இந்த ஒரு மாதிரி கான்ஸ்டிபேஷனாவே இருக்குதுங்கம்மா. இப்ப நீட் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு வயசு? 17. இந்த வருஷம் தான் 12th இப்ப எழுதிருக்காங்க, ரிசல்ட்காக வெயிட்டிங். ஓகே ஓகே. இப்ப 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா நீங்க அத வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஏன்னா வந்து டெய்லி ஒரு வாட்டினாச்சும் மோஷன் போகணும். ஒரு வாட்டில இருந்து 2 வாட்டி வரைக்கும் மோஷன் போறது நார்மலு. அது வந்து ரொம்ப கெட்டியா கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது, நார்மலா வரணும். சோ அப்போ அவங்க ஃபுட் என்ன சாப்பிடுறாங்கன்றத கவனிங்க. டெய்லி 2 லிட்டர் தண்ணி. ஏன்னா அவங்களும் 17 இயர்ஸ் இல்லைங்களா, அவங்களுக்கும் தெரியும் எப்படி பாத்துக்கணும். பட் இருந்தாலும் ஆஸ் அ மதர் பாவம் அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, நீட் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நடுவுல அப்படியே பாத்துக்கோங்க. 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்களா டெய்லி, அட்லீஸ்ட் 2 ஃப்ரூட் சாப்பிடுறாங்களா, ஒரு பவுல் வெஜிடபிள் கட் பண்ணி வச்சிருங்க, கேரட்டோ இல்ல குக்கும்பரோ ஏதாச்சும் ஒரு சாலட் மாதிரி ஒரு வெஜிடபிள் பவுல்ல வச்சிடுங்க. அவங்க சாப்பிட்டுட்டோம். சாப்பிடும் போது மட்டும் புக்கு, கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாமே எடுத்து வச்சுட்டு
ஒரு 10-15 மினிட்ஸ் சாப்பாட்டு காசு அவங்க ஒதுக்க சொல்லுங்க. அந்த டைம்ல ஒன்னும் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. ஏன்னா படிச்சுக்கிட்டே சாப்பிடணும் அப்படின்னு அவங்க பாப்பாங்க இல்லைங்களா. மைண்ட்ஃபுல் ஈட்டிங் தேவை. ஏன்னா நம்ம என்ன சாப்பிடுறோம்ன்றது இம்பார்ட்டன்ட். சோ சாப்பிடும் போது மட்டும் நீங்க பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இதுல ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு. நீட் எக்ஸாம் பாவம் 10th இருந்து 11th இருந்து 12th இருந்து ஒரே ஸ்ட்ரெஸ் தான். இப்ப அவங்க வந்து டாக்டர் ஆவாங்களா இன்ஜினியர் ஆவாங்களான்னு யாருக்குமே தெரியாது. எல்லாம் சஸ்பென்ஸ் இல்லைங்களா. சோ நீங்களும் அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் சில நாட்டு வைத்தியம் நம்மளதே இருக்கு இல்லைங்களா. கிரேப்ஸ் நைட்ல ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோட கிரேப்ஸும் சேர்த்து கொடுக்கலாம். அந்த மாதிரி சில பாருங்க. இல்லைன்னா டாக்டர் கிட்ட மெடிசன்ஸ் வாங்க. ஓகேங்களா. ஓகேங்க. தேங்க்யூ. நன்றி அம்மா. ஒரு அன்பர் கேட்டிருக்காரு, என்னுடைய வயிற்றுல வந்து சில பேட் பாக்டீரியாஸ் இருக்கு, அதனால எனக்கு பிரச்சனை, அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், எப்படி வந்துச்சுங்கிறதோட இன்னில இருந்து நம்ம கட்டை எப்படி நம்ம சரிப்படுத்திக்கலாம் அப்படின்ற டிப்ஸ் தான் நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா. நமக்கே தெரியும், அவரே இயர்லி 2 times ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுவாராம். மெயின் காசு நம்ம கட்டு கெடுறதுக்கு இன்றைய காலகட்டத்துல காசே இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் தான். நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் எடுத்துக்கிறோம். டாக்டர் கொடுக்கலன்னா கூட நம்ம நேரா பார்மசி போய் நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுத்து சாப்பிடுறோம். வருஷத்துல அட்லீஸ்ட் 3-4 times ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டுறோம். மெயினா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நிறைய குட் பாக்டீரியாஸ வந்து சாவடிச்சிடுச்சு இல்லைங்களா. சோ கேர்ஃபுல்லா இருங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய எடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ரொம்ப வேணும்னா மட்டும் டாக்டர் தருவாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நானே அந்த கேள்வி குறித்து வச்சிருக்கேன், உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன், நீங்களே பார்த்து சொல்லிட்டீங்க. நன்றி அம்மா. அவங்க இதுக்காக ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க, இது இப்படியே இருக்குமா அப்படின்றது, இது எனக்கு மட்டும்தான் வந்திருக்கா அப்படின்லாம் கவலைப்படுறாங்க. அவங்க எந்த உணவு முறை கடைபிடிக்கிறாங்கன்றது தெரியல. அட்லீஸ்ட் இனிமையாவது அவங்க ஒரு நல்ல உணவு முறையை அவங்க கடைபிடித்தாங்கன்னா அதுல இருந்து மீண்டும் நிச்சயமாக வந்துடணும். கரெக்டா. ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய சாப்பிடாம நம்ம டிஸ்கஸ் பண்ண அத்தனை குட் ஃபுட்டையும் அவங்க சாப்பிட்டாலே எல்லாம் சரியாயிடும். நன்றி அம்மா. நன்றி. அடுத்ததாக சாந்தி கண்ணன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஐ எம் சாந்தி சுந்தரம். வாழ்க வளமுடன். சாந்தி சுந்தரம். நன்றி. பெரியகுளத்துல இருந்து பேசுறேங்கம்மா. அம்மா வாய்ப்புக்கு நன்றி. நவமணி அம்மா சிஸ்டர், வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. சூப்பரா இருக்கீங்க. நல்லா இருந்தது உங்களுடைய ப்ரோக்ராம். இன்னும் கொஞ்சம் கூட பேசியிருக்கலாம், டைம் முடிஞ்சிருச்சு நமக்கு இல்லையா. ரொம்ப அற்புதமா. ஆமா, இன்னும் கொஞ்சம் கூட குடுத்திருக்கலாம், டைம் முடிஞ்சிருச்சுல நமக்கு. கரெக்ட் டயத்துல முடிச்சிட்டீங்களே, மகான் மாதிரி, நம்மள மகிழ்ச்சி ஐயா மாதிரி கரெக்ட் டயத்துக்கு கன் டயத்துல முடிச்சிட்டீங்க. ரொம்ப அற்புதம். அம்மா 2 கொஸ்டின் இருக்குமா என்கிட்ட. அதாவது ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுவும் பெண்களுக்கு மெயினா வருது இல்ல, அது வராம இருக்க எப்படி நம்ம சரி பண்றது, இல்ல வந்த பிறகு எப்படி நம்ம அதுக்கு என்ன எடுத்துக்கிறது? ஆபரேஷன் ஒண்ணுதான் அது வழியா? ஏன்னா ஹர்னியாங்கிறதே வந்து அம்பிளிக்கல் ஹர்னியா, அந்த அம்பிளிக்கல் ஏரியால வந்து அந்த பார்ட் வந்து வீக் ஆயிட்டு அங்க உள்ள இருக்கிற ஃபேட் வெளியில வர ஆரம்பிச்சுக்குது. கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த ஹர்னியா பெருசாகும் போது உள்ள இருக்கிற இன்டெஸ்டைனும் வெளியில வர ஆரம்பிச்சுக்குது. சோ இனிஷியல் ஸ்டேஜ்ல டாக்டர் சொல்லுவாங்க, கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப வெயிட் தூக்காதீங்க, நிறைய வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட எக்ஸசைசஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க. பட் அதுவே இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் போது அவங்க மெஷ் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஹர்னியாஸ் வந்து சிசேரியனுக்கு அப்புறம் வரும், இல்ல லேப்ரோஸ்கோபி சர்ஜரிக்கு அப்புறம் வந்திருக்கும், இல்ல நார்மலா கூட அவங்களுக்கு அந்த ரெக்டர் ஷீத் ஏதோ வீக்னஸ் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு ஹர்னியா வரும். பிறந்த பிறகுதான் வந்திருக்கு மேம். ஓகே. வயிறும் நல்ல பெருசா இருக்கும் இல்லைங்களா, ட்வின்ஸ் பெருசா இருக்கும். சோ அப்ப அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா இருந்திருக்கும். நீங்க வந்து ஹர்னியா இருந்தாலே ஒரு வாட்டி நீங்க சர்ஜன் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும், எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்றத பாத்துக்கணும். அர்லி ஸ்டேஜா இருந்தா நம்ம எல்லா கேரும் நம்ம எடுத்துக்கலாம். பட் கொஞ்சம் லேட் ஸ்டேஜா இருந்தா அவங்க டாக்டர் சொல்றபடிதான் நம்ம கேட்கணும். ஏன்னா வந்து அவங்க மெஷ் வச்சு அத வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. கரெக்ஷன் பண்ணிட்டு
எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதும் அவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின்மா, தேங்க்யூ. செகண்ட் கொஸ்டின், இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் சொல்றாங்க இல்லைங்கம்மா. இப்ப எனக்கே சொல்லியிருக்காங்க கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, நல்ல கொலஸ்ட்ரால் கம்மியா இருக்குன்னு. நம்ம வந்து இப்ப நியூட்ரிஷன்ல ரொம்ப பெர்ஃபெக்டா பார்த்துதான் நம்ம உணவை எடுத்துக்கிறோம். உணவை வந்து ஒரு இது மாதிரி தான் எடுத்துக்கிறோம், சாப்பாடு தேவை அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். அனாவசியமா ஜங்க் ஃபுட்ஸோ ஃப்ரூட்ஸ் இது நம்மளுடைய பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான்வெஜ் எல்லாத்தையும் விட்டுட்டோம். அப்படிங்கும்போது இந்த பேட் கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு காரணம் என்ன? எதுக்கு இந்த அடோஸ்டாசன் என்னமோ ஒரு மாத்திரை ஒண்ணு கொடுக்குறாங்க டாக்டர், அதை கண்டினியூஸா சாப்பிடணுமா அப்படிங்கறத என்னுடைய கேள்விங்கம்மா. கரெக்ட்மா. இந்த குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் வந்து ஃபுட்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பட் நாம எவ்வளவு கேர்ஃபுல்லா, நிறைய பேர் பாருங்க தின்னாதான் இருப்பாங்க, ஃபுட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கும். அப்போ ஆன்டி இந்த அட்டவெஸ்ட்ரான் டேப்லெட் அவங்க போட்டிருப்பாங்க. கூட நீங்க வாக்கிங்கும் போங்க. நீங்க ஃபுட்லயும் வந்து பாருங்க, இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பாருங்க. இந்த ஃப்ரைட் ஃபுட், ஆயிலி ஃபுட் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க. டாக்டர் இருக்கிற டேப்லெட்ஸ் எடுத்துக்கங்க, கூட வாக்கிங்கும் போங்க. ஏன்னா வாக் பண்ணும்போது பேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் கொஞ்சம் குறையும். என்னன்றதும் நம்ம பாத்துக்கணும். பாருங்க நிறைய இடத்துல நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் சொல்றாங்க. சோ நமக்கு வேற ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு நாம என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? ஸ்ட்ரெஸ்ல நம்ம வந்து கிராட்டிடியூட் தெரப்பி, பிளெஸிங் தெரப்பி இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. சோ அப்போ அந்த மாதிரி சிலதெல்லாம் செய்யும் போது நம்மளுக்கு அந்த லெவலும் கம்மியாகும். இப்போதைக்கு நீங்க மெடிசின்ஸும் எடுத்துக்கோங்க. ஓகேங்கம்மா, தேங்க்யூம்மா. எதுவா இருந்தாலும் இதுவும் கடந்து போகும், அவ்வளவுதான் என்னுடைய பாலிசி. நம்ம உடம்ப நம்ம கேர் எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஓகேங்கம்மா, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ தேங்க்யூம்மா. நன்றி 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 நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா வாய்ப்புக்கு நன்றிமா. நன்றிமா நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றி. அவங்க கேக்குறாங்க கன்னடாலயோ இங்கிலீஷ்லயோ. ஆமாமா, ஒரு அன்பர் கேட்டிருக்காங்க தமிழ் புரியல அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல பேசுறதா இல்லைங்களா? நமக்கு வந்து இங்கிலீஷ் பேசுற சேனல்ஸும் இருக்கு, கன்னடால பேசுற சேனல்ஸும் இருக்கு. பட் நாம இது தமிழ் சேனல்ன்றதுனால தமிழ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா டாக்டர் அம்மா வாழ்க வளமுடன். எனக்கு என்னமோ வீடியோ வரல, உங்களுக்கு வந்துருச்சா என்னமோ தெரியல. வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க வளமுடன். உங்களுடைய உரையை கேட்டு நாங்க தெளிஞ்சோம். ஆனா நீங்க சொன்னது மாதிரிமா, இப்ப எங்க அப்பா இருந்த வீட்டுல நாங்கெல்லாம் நல்லாதான் இருந்தோம். என் தங்கச்சியை கேட்டோன்னு ப்ளீடிங் ஆகி அவளை குளுக்கோஸ் ஏத்தி அந்த முறை கூட செய்ய முடியல, அப்படியே இருக்காங்க. அது நீங்க சொன்னீங்க, அவ ப்ளீடிங் ஆகி எந்திரிக்கவே முடியல, பெட்ல போய் அட்மிட் பண்ணிட்டாங்க என் தங்கச்சிய. அப்படியே நடக்குது அந்த அதிர்ச்சியான செய்திகள்ல. இன்னொன்னுமா, இப்ப இவ்வளவு பிள்ளைங்க சொல்றது, ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட நீங்க எல்லாம் அந்த காலத்து ஆளு, அப்ப சாப்பிட்டவங்க, இதை ஈஸியா சொல்றாங்கம்மா. இந்த காலத்திலயும் முடியும், நம்மளால நல்லா இருக்க முடியும், நல்ல சாப்பாடு சாப்பிட முடியுங்கிற எண்ணமே கிடையாது. நீங்க அந்த காலத்துல வாழ்ந்தவங்க, அதெல்லாம் நீங்க சாப்பிட்டது இல்ல. இப்படியே சொல்லி சமாளிச்சே பாதி உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. அது நான் கண் கூட சொல்லுவேன், நீங்க இந்த மாதிரி இல்லப்பா அப்படின்னு அந்த மாதிரி சொன்னோம்னா அது எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி கண்டிப்பா நெசசரியா இந்த காலத்துக்கு அந்த காலத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்கா? இல்ல விழிப்புணர்வு இருந்து இப்ப சாப்பிட்டாவும் இப்பவும் நம்ம நல்லா இருக்கலாமா? இதுக்கு நீங்க சின்ன ஆன்சர் சொன்னா எல்லாருக்குமே உதவியா இருக்கும். நன்றிம்மா, வாழ்க வளம். ரொம்ப சூப்பரான கொஸ்டின் கேட்டீங்கம்மா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்ப பாருங்க, அதே வீட்டுலதான் நீங்களும் இருக்கீங்க, உங்க சிஸ்டரும் இருக்காங்க. அவங்களுக்கு ஹெவி ப்ளீடிங் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற அளவுக்கு ஆச்சுன்னா அவங்களுடைய ஈச் ஒன்ஸ் பாடி இஸ் டிஃப்ரெண்ட், ஈச் ஒன் இஸ் யூனிக். சோ நம்ம தான் காப்பாத்திக்கணும். நீங்களே ஒரு லைவ் எக்ஸாம்பிள். நான் உங்களை பார்த்திருக்கேன், நீங்க 73 years ஓல்டா இருந்தாலும் உங்களுடைய ஹைட் வெயிட் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுறீங்க, என்னைக்கும் சியர்ஃபுல்லா ஆக்டிவா வந்து இருக்கீங்க. அதுவே ஒரு லைவ் எக்ஸாம்பிள். இப்போ நீங்க சொல்ற அட்வைஸ் வந்து நீங்க பழைய காலத்து ஆளுன்னு யாராச்சும் சொன்னா அது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம்தான். சில இடத்துல நம்ம சொல்லலாம், கேக்குறவங்களுக்கு நம்ம சொல்லலாம், கேட்காதவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் இல்லைங்களா? அவ்வளவுதான். வி ஆர் த லைவ் எக்ஸாம்பிள்.
அப்போ நாம வந்து பிளஸிங் தெரப்பி கொடுக்க ஆரம்பிச்சுக்கணும். அவங்களுக்கு சொல்றத சொல்லிடணும். பட் ஆனா பசங்க பாருங்களேன், ஒரு சில ஈகோ இக்னோரன்ஸ்னாலதான் அவங்க அப்படி நெக்லெக்ட் பண்றாங்க. பட் ஆனா நம்ம சொல்ற வார்த்தை அவங்க மனசுல இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பொசிஷன் வந்து அம்மா, நம்மளுடைய பொசிஷன் வந்து பாட்டி, நம்மளுடைய பொசிஷன் வந்து சித்தி. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ரோல்ல நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா அவங்க மனசுல பதியும். இம்மீடியட்டா அவங்களுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் கொஸ்டர் அவங்க அப்படி சொல்றாங்க. டெஃபினட்டா அவங்க அத மனசுல வச்சிருந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. பழைய காலத்து ஆளுன்னு சொன்னா கூட சொல்லிட்டு போறாங்க. நம்ம சொல்றத சொல்லிட்டு பரவாயில்ல, அது பரவாயில்ல, நம்ம ஆரோக்கியமா இருக்கோம். நீங்க அப்படிதான் இருப்பீங்க அந்த காலத்து ஆளு, அது ஈஸியா சொல்றாங்க. அது நான் நீங்களும் வரலாம்னு சொல்றேன். இந்த காலத்து பிள்ளைகளும் கண்டிப்பா அப்படி வரலாம். அதுக்கு நீங்க அம்மா சொன்னா ரொம்ப சிறப்பு. நன்றிம்மா. தேங்க்யூமா. நகரணி அம்மா நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நளினி அம்மா வாழ்க வளமுடன். நளினி அம்மா வாழ்க வளமுடன். சாரிம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி கண்ணன் அம்மா அவர்களை மன்னிக்கவும், கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. கவிதா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. சத்தமா பேசுங்கம்மா, தெளிவா பேசுங்க, கொஞ்சம் சவுண்ட் சரியா இருக்கு. ரொம்ப பயமா இருந்தது. ஒவ்வொரு சிம்டம்ஸ் வியாதி எல்லாம் ஆரம்பத்துல இருந்து சொல்லும் போதே ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்குது. அதாவது இப்ப இப்படி எல்லாம் இருக்கு, இப்போ புதுசா வருதுமா. ஆனா பசங்க கேட்க மாட்டேங்குதுங்க. அம்மா சொன்ன மாதிரி ஹோட்டலு, டீப் ஃப்ரை, இது அஜினமோட்டா போட்டது, சிக்கன் ஃப்ரை, இதேதான்மா ஆர்டர் பண்ணி இப்படியேதான் வாங்கி சாப்பிடுறது. அதுல வேற நிறைய விழிப்புணர்வு வேற காட்டுறான் ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல. இது அஜினமோட்டா சாப்பிட்டா அதாவது தொண்டையில கேன்சர் வருது எல்லாம் காட்டுறாங்க. அப்ப கூட அதேதான் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி கீரை கடைஞ்சது, காரக்குழம்பு வச்சதெல்லாம் சொன்னீங்க பாரு. இப்ப யாருமே அந்த மாதிரி வைக்கிறது கிடையாது. கல்சட்டியில அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இப்ப அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாதுமா. இப்ப யார் கல்சட்டியில செய்யறாங்க? எல்லாம் ஓவன்ல வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணி அதை சாப்பிடுறாங்க. சொன்னா அது பிடிக்கவே மாட்டேன்றாங்க. இந்த பசங்களுக்கு எல்லாம் நம்ம தான் பழக்கம் பண்றது. இப்ப அந்த டேஸ்ட் பார்த்துட்டு குழந்தை கேக்குதுமா. அத நம்ம வளர்க்கறதுல தானே இருக்குது. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. அடுத்த ஜெனரேஷன் பசங்க எல்லாம் அதையே கத்துக்கிட்டாங்க. அந்த ஹை ஸ்டைல் நான் உங்களுக்கு நினைப்பு. ஆர்டர் பண்ணி வந்தா அது ஹை ஸ்டைல் நினைப்புமா உங்களுக்கு. நம்ம சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி நான் வீடியோல பார்த்தேம்மா, இது ஒயிட் பெப்பர் போட்டு இது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்யறாங்களாமா. அது அவ்வளவு டேஸ்டா இருக்கான். அந்த ஒயிட் பெப்பர் வந்து ஓவர் காஸ்ட்லியா, அதனால கூட கோல மாவு கலக்குறானா. இந்த மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. அப்ப கூட சாப்பிடுறாங்க. அத எவ்வளவு கலப்படம் இருக்கு பாருங்க. அப்பவும் அந்த ஃபுட்டு தான் சாப்பிடுறாங்க. அதுக்குதான் நான் அம்மா ஃபுட்டு, ஒய்ஃப் ஃபுட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்கன்னு எவ்ரி டைம் நான் அதே தான் நான் சொல்றது. நான் ஏன்னா அம்மா குக் பண்ணும்போது அன்பா குக் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்ல. ஒய்ஃப் குக் பண்ணும் போது அன்பா தான் குக் பண்ணுவாங்க இல்லைங்களா? மாட்டாமா. அப்ப கூட இருந்தா கூட அதுங்க பாக்குறாங்க, பார்த்து கூட திருந்த மாட்டேங்கிறாங்க. கேட்டா இதுதான் டேஸ்டா அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றது? இப்ப இருக்கிற காலம் ரொம்ப மோசமா. அது வியாதியும் நிறைய வருது. அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்பிட்டலும் நிறைய ஆயிடுச்சு. வியாதிக்கும் போறாங்க, டெஸ்ட் வேற எடுத்துங்க. இதுக்கெல்லாம் விழிப்புணர்வு எப்படிதான் வருமோ தெரியலம்மா. அதுதான் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது இல்லைங்களா? சிலது வந்து நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. அம்மா கிருபானந்தி அம்மா சொன்னது அதான். சிலது வந்து நம்ம கண் முன்னாடியே தப்பு நடக்குது. அப்பவும் நம்மளுடைய விதி பாருங்க, பாத்துக்கிட்டு சும்மாதான் இருக்க வேண்டியதா இருக்கு. சொல்றத சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் அவங்க கேக்குறாங்களோ கேட்கலையோ பிளஸ் பண்ணிட்டு விட்டுறல. ஏன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் போது நமக்கு உடம்பு பாதிக்குது. ஐயோ இதெல்லாம் செய்யறாங்களே, இவங்களுக்கு எதாவது ஆயிடுமான்ற கவலை நமக்கு வரும்போது நம்ம ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகுது. சொல்லிட்டு ஏன்னா அது அவ்வளவுதான். வெதர் ஈகோ ஆர் இக்னோரன்ஸ், அது நம்மளுக்கும் அவங்கதான் ஒர்க் பண்ணணும். நம்மளுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இல்ல. சொல்றதே சொல்லிட்டு விட்டுருங்க.
பசங்களை இட்டுட்டு போனா டாக்டர் கிட்ட குறுக்குறே கொடுக்கூடாது, சுகர் கொடுக்கூடாது, பிஸ்கெட் கொடுக்கூடாது, இதெல்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. அப்ப கூட அதே தான் வருது. கரெக்ட். நாங்க டாக்டர் என்ன செய்வோம், சொல்றத சொல்லுவோம். அதுக்கு மேல நீ உங்களுக்கு வியாதி வந்துச்சுன்னா அதையும் ட்ரீட் பண்ணுவோம். இனிஷியலா இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் ஹெல்த் சொல்லுவோம். அதே மீறி வியாதி வந்துச்சுன்னா அதையும் நாங்க ட்ரீட் பண்ணுவோம் இல்லைங்களா. நம்ம டாக்டர் என்ன செய்ய முடியும் இல்லைங்களா. நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி அம்மா கவிதாம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி கண்ணன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். இப்பதாம்மா எனக்கு அன்மியூட் ஆனிச்சு. வாழ்க வளமுடன். அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம். வாழ்த்துக்களம்மா. நான் சாந்தி கண்ணன் பேசுறேம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். எனக்கு 2 கேள்விமா. ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட்க்கு சாப்பிடும் போது பொறை ஏறிட்டு தாமா ஆகுது. எப்ப சாப்பிட்டாலும் கொஞ்சம் பொறை ஏறுதுமா. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் என் பெரிய பொண்ணு பிரேக்ஃபாஸ்டே முக்கால்வாசி நேரத்துல சாப்பிடறது இல்ல. லீவ் இருக்கிற டயத்துல பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடறது இல்லம்மா அவ. நேத்து பாருங்க, அவங்களே பிரெட்ட வாங்கிட்டு வந்து கார்லிக் பிரெட் செஞ்சு சாப்பிட்டுதுங்க. அதெல்லாம் சீஸ் எல்லாம் போட்டு அதுங்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுதுங்க நேத்து நைட்டு. இன்னைக்கு காலைல இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலமா. நீங்க சொன்ன மாதிரி வெரைட்டியாவும் நான் குழிப்பணியாரம் கூட பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு சாப்பிடாம இன்னும் இருக்காங்கம்மா. என்னமா பண்ணலாம்? மம்மி அம்மா இருக்காங்க வீட்டுல, வெரைட்டியா செஞ்சு குடுக்குறாங்க. பட் இக்னோரன்ஸ், அவங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியல பாருங்க. அவங்க ஏதோ பண்ணி சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வரணும்னா என்ன பண்றது? நமக்குதான் பயமா இருக்கும், அவங்களுக்கு உடம்பு கெட்டு போயிடுவோமே அப்படின்ற பயம் இருக்குது. நம்ம ஹெல்த்தியா அன்பு பாசம் எல்லாத்தையும் போட்டு செஞ்சு தரோம், அதனுடைய வேல்யூ தெரியாம அவங்க ஜங்க் சாப்பிடுறாங்க. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு பொறையேறுதுன்னா கொஞ்சம் மைண்ட்ஃபுல் ஈட்டிங், அவங்க தண்ணியும் பக்கத்துல இருக்கட்டும், பொறுமையா சாப்பிட, முள்ளமா எடுத்து பொறுமையா சாப்பிட சொல்லுங்க. ஏன்னா நார்மலா ஏறக்கூடாது இல்லைங்களா. ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல ஏதோ அஃபெக்ட் ஆயிருக்கா, இல்ல எப்ப பார்த்தாலும் ஏதோ திங்கிங்ல இருக்காரா அப்படின்றத கொஞ்சம் பாருங்க. மெடிடேஷன் எல்லாம் கொஞ்சம் செய்ய வைங்க. ஒரு வாட்டி செக்கப்பும் பாருங்க, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்றதும் பாத்துக்கல. ஏன்னா எப்பவுமே சாப்பிடும் போதெல்லாம் பொறையேறுதுன்னா அது நார்மல் இல்ல. அதனால ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது பெட்டருங்க. வேற ஏதாச்சும் இருக்கான்றது ரூல் அவுட் பண்ணிக்கணும் இல்லைங்களா. எபிக்ளாட்டிஸோ ஈசோஃபகஸ்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்றது ஒரு வாட்டி ரூல் அவுட் பண்ணிக்கங்க. சரிம்மா, நன்றி. ஓம் பிரகாஷ்மா, நன்றிம்மா. நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்தி இந்திராணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். உண்மையாவே சொல்றேம்மா, நீங்க வேதாத்திரியத்துக்கு கிடைச்சது ஒரு பெரிய பொக்கிஷம். பெண்களாகிய நாங்கள் பண்ண புண்ணியம் தான் நீங்க கிடைச்சிருக்கீங்க. உங்க வாயில இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் பயனுள்ள வார்த்தை, லைஃப் லாங் பயனுள்ள வார்த்தையா சொல்றீங்க. அத கேட்டு திருந்துறவங்களே போதும். அத போய் வேற புக்கு படிக்க வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாம். மருத்துவ குறிப்புகளா நீங்க சொல்றத இந்த லேடிஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா பிள்ளைங்க அடுத்த ஜெனரேஷனையுமே நல்லா வளர்க்கலாம். வீணா இந்த டிவியில காட்டுற விளம்பரங்களை பார்த்து அந்த விளம்பர முகத்துல பெரியவங்களும் இருக்காங்கம்மா, சின்னவங்க மட்டும் இல்ல. அத வெஸ்டர்ன் நாகரிகம் எல்லாத்தையும் வீட்டு ஃபுட் எல்லாம் விட்டுட்டு அது பழசு, அந்த காலம் இந்த காலம் அப்படின்லாம் ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. அந்த காலத்திலயும் வாயில தான் சாப்பிட்டோம், இந்த காலத்திலயும் வாயில தான் சாப்பிட்டோம். அது எல்லாமே குடலை தாண்டிதான் மற்ற வேலைகளை செய்யுது. அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு அப்படியே முத்தா எடுத்து வச்சீங்க. அப்படியே பொறுத்தெல்லாம் வேண்டாம், அப்படியே கொத்தி எடுத்துக்கலாம் போல. இவ்வளவு அருமையா இந்த டாக்டர் கிச்சன்ல இருந்து கழிப்பறை வரைக்கும் என்னென்ன எப்படி செய்யணுமோ செய்யக்கூடாதோ, செய்தா என்ன விளைவு, அவ்வளவே நீங்க சொல்லிட்டீங்கம்மா. ரொம்ப நன்றி. நீங்க எதை விட்டுருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட அதை கேள்வியா கேட்க. எதையுமே நீங்க விடல, வேதாத்திரியத்துல கொண்டாந்து நிறுத்திட்டீங்க. அருமையா இருந்தது, ரொம்ப வாழ்த்துக்கள். மேலும் மேலும் உங்களுடைய சர்வீஸ் தொடரணுமா, அது என்னோட ஆசை, என்னோட ஆசீர்வாதம். உங்களுக்கு நல்ல தொண்டு, குரு தொண்டு செய்றீங்க. நான் கூட மற்றது சொல்ல மாட்டேன், குருவுக்கு சேவை நீங்க செய்றீங்க.
நிச்சயமா நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கடைசியா ஒரு கேள்வி கேட்காம இருக்க முடியாது, நான் கேட்டுறேன்மா. எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுதும்மா. இந்த வாய் காஞ்சு போகுது. அதனால நான் நிறைய கேள்வியே கேட்கறது இல்ல, தடுமாறுது. நாக்கு காஞ்சு போகுது, உள் பூரா அப்படியே சிகப்பா ரத்தமா வெந்து போய் இருக்கு. எதுவும் சாப்பிட முடியல. ஏகப்பட்ட மெடிசின் சாப்பிடுறேன் ஒன்னொன்னுக்கும். 4 வருஷத்துக்கு முன்னே இவ்வளவு மெடிசன் கிடையாது, வெறும் ஹோமியோபதி மெடிசன் தான் எடுத்துட்டு இருந்தேன். இங்க வந்த பிறகு, மெட்ராஸ் வந்த பிறகு ஒன்னொன்னுக்கும் டாக்டர்கிட்ட போய் வாங்கி கொடுத்துடுறாங்க. சாப்பிடாம இருக்க முடியல. கொஞ்ச நேரம் பேசுறதுக்குள்ள என் நாக்குக்குள்ள இருக்குது பாருங்க, வாய் எடுத்து காஞ்சி போச்சு, குரல் வேற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு என்ன பண்ணலாமா? எல்லா மாத்திரையா சாப்பிட. நீங்க இதுல வந்ததே மிக்க நன்றி. ஏன்னா நீங்க தான் எல்டெஸ்ட் இல்லைங்களா, ரேரா நீங்க வரீங்க. அதுவும் இவ்வளவு வாழ்த்து எல்லாத்துக்கும் கூடுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுக்கு அந்த வாய் ரெட்டா இருக்குன்னா ஒண்ணு ரெபோஃப்ளவின் டிஃபிஷியன்சி, பி காம்ப்ளெக்ஸ் டிஃபிஷியன்சியா இருக்கும். அவங்க மோஸ்ட்லி டாக்டர்ஸ் அதுவும் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க அதுவும் இருக்கா. உங்க டாக்டர் கிட்டயோ சன் கிட்டயோ சொல்லுங்க. இதுல ரெபோஃப்ளவின் ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்சி சொல்லிருக்காங்க. அதுக்குள்ள மெடிசன் தான் தந்திருக்காங்க. ஆனாலும் அது ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகலமா. இவ்வளவு நேரம் தான் பேச முடியும். இதுக்கு மேல பேசினா நாக்கு ஒட்டிக்கும், வாய் ஒட்டிக்கும். ஏஜ் என்னங்கம்மா? 83மா. பாத்தீங்களா, அதான் சொல்றேன். சூப்பர் இல்லைங்களா? 83 ஏஜ்ல ஜூம் கேட்டுட்டு இவ்வளோ நீங்க பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் சொல்றீங்க. நீங்க பி காம்ப்ளெக்ஸ் ரெபோஃப்ளவினும் சாப்பிடுங்க, கூட தண்ணியும் வச்சுக்கோங்க. சிப்பா குடிச்சிட்டே இருங்க. லிசன் பண்ணுங்க, நிறைய மௌனத்திலயும் இருங்க, நிறைய லிசன் பண்ணுங்க. ஏன்னா இப்ப ஏதோ டிசீஸ் வந்தாலும் நம்ம நிறைய ஆல்ரெடி மாத்திரை சாப்பிடுறோம், அவ்வளவே போதும். நிறைய இன்னும் எக்ஸ்ட்ரா மாத்திரை இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப வேண்டாம். எனக்கு இஷ்டம் இல்லம்மா, எனக்கு இஷ்டம் இல்ல. இத்தனை வயசுக்கு மேல தேவையில்லைன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. சாப்பாடு சாப்பிட முடியல. மிக்சில போட்டு அடிச்சு, இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் தேங்காய் பால் போட்டு சாப்பிடுறேம்மா. வாய் கொப்பளிக்கிறதுக்கு ட்ரை மவுத்துக்குன்னு ஒரு மெடிசன் கொடுத்துருக்காங்க, அதை வாய் கொப்பளிக்கிறேன். அந்த நேரம் சரியா இருக்கு. அப்புறம் நான் எப்பவும் போல வாய் 6 மாசமா இருக்குமா. அது மாதிரி சரியாயிடும். இத ரெகுலரா செய்யுங்க. 6 மாசத்துக்கு முன்னே ஹஸ்பண்ட் என்ன விட்டு போனாங்க. அதுல இருந்து இது இந்த மாதிரி தொந்தரவு எனக்கு இருக்குங்கம்மா. அதுக்கு பிரயாசமா தான் இருக்காமா. ஏன்னா அது பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லைங்களாங்க. அந்த நீங்க ஃபர்ஸ்ட் பேசவே மாட்டீங்க, ரொம்ப சேடா இருந்தீங்க. பட் ஆனா அப்புறம் தான் நமக்கும் புரிதல் வருது. அவங்க டைம் வந்துச்சு, அவங்க கிளம்பிட்டாங்க. யாருக்கு ஃபர்ஸ்ட் டைம்னு தெரியாது இல்லைங்களா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ல. அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருந்துச்சு, அவரு கிளம்பிட்டாரு. பட் அதை நாம தடுக்க முடியாது, இறைவனின் செயல் இல்லைங்களா. சோ அதனால நாம அதை அக்செப்ட் பண்ணோம். பட் அந்த ஸ்ட்ரெஸ் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குட், நீங்க ரியலாவே கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கீங்க. பசங்களுக்கும் ஹாப்பியா இருந்தா கூட எனக்கு பாதிக்காதம்மா. அவங்க பிரிச்சுட்டாங்கம்மா, அவங்கள தனியா. நான் உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு இல்லைங்கம்மா, நான் உங்களுக்கு நான் திருப்பி போன் பண்றேன். இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுங்க. போய் கொஞ்சம் ஒரு ஃபுட் கொடுக்கவோ அலோவ் பண்றது இல்ல. நீ ஏதாவது தப்பா பண்ணிடுவ, குறைஞ்சிடும், வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. நான் அவங்கள போய் கெஸ்ட் மாதிரி பார்த்துட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு நான் வருவேன். அவங்களோட நான் டைமே ஸ்பெண்ட் பண்ண வருத்தம். அதுதான் என்னால் சாகுற வரைக்கும் அந்த வருத்தம் என்னை விட்டு போகாதம்மா. நினைச்சாலே ஒரு தண்ணி கூட ஊத்துன 3 வருஷம் காசு இல்ல, வேண்டி எந்த பணிவிடையும் நான் செய்யலம்மா. நான் தனியா, அவங்க தனியா.
நீங்க இப்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்கம்மா, நான் பேசுறேங்க. ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. அம்மாட்ட அப்புறமா நீங்க தனியா பேசுங்கம்மா, உங்க மன உணர்வுகளை எல்லாம் நீங்க பகிர்ந்துக்கங்க. சரிங்கம்மா, நன்றிம்மா. நன்றி. ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்கம்மா, ஏன்னா நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஓகேங்க. நன்றியம்மா, நன்றியம்மா, நன்றி. வாழ்க்கை நன்றி. கேக்குதாம்மா? கேக்குதுங்கம்மா. அம்மா அம்மா இப்ப கொஞ்சம் வாய்ஸ் போயிடுச்சு. வாய்ஸ் சரி வரல. அப்புறமா பேசுங்கம்மா, அப்புறமா பேசுங்க. நன்றி. சொல்லுங்கம்மா. நான் பேசுறேங்கம்மா, உங்களுக்கு போன் பண்ணுறேன். வாழ்க வளமுடன். சரிங்க. அடுத்ததாக ருக்மணி பாய் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. ஹலோ அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா, இன்று உங்க ஸ்பீச் ரொம்ப சிறப்பு. டாக்டர் பேசுற மாதிரி இருக்கு, யோகா மேடம் பேசுற மாதிரி இருக்கு. ஃபுட்டு விஷயம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஃபுட்டு பத்தி சொன்னது ரொம்ப கரெக்டா நல்லா இருந்தது. ஃபாலோ பண்றது அவங்களோட விருப்பம். மிக்க மிக்க நன்றி அம்மா, உங்ககிட்ட பேசுனதும் ரியலி சோ ஹாப்பி. வாழ்க வளமுடன். உங்களுக்கு வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. நன்றி. அடுத்ததாக கண்ணம்மாள் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. सुनीश ने कनेक्ट बना के सब्जेक्ट का बात करें, மியூட் பண்ணிடுங்க. ஹலோ, மியூட் பண்ணிட்டேன் அம்மா. கண்ணம்மாள் அம்மா, நீங்க பேசலாமா? அன்மியூட் ஆயிடுச்சு. சொல்லுங்கம்மா கண்ணம்மாள். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சொல்ல கொடுக்குதங்க வந்துட சொல்லு. பாருங்க, இப்ப எங்க மருமகளுக்கு குழந்தை 1 வருஷம் 3 மாசம் தான் ஆகுது. இப்ப அவ என்ன சொல்றான்னா, நான் ப்ளீடிங் நிறுத்திடுறேன், என்னால முடியல, போதுமான்னு கேக்குறேன். நான் வேண்டாம், 2 வருஷம் வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்றேன். அப்புறம் இல்ல, நான் அவன் ரொம்ப லீனா இருப்பாங்க டாக்டர், அதுக்கு என்ன செய்யற, கொடுக்க சொல்லவா இல்ல போதும் நிறுத்த சொல்லவா? யூஸ்வலா 1 வருஷம் கொடுத்தா போதும், 2 வருஷம் 2 வருஷம் கொடுத்தா பெஸ்ட் தான். பட் அவங்க மனநிலை எப்படி? அவங்க வேலைக்கு போறாங்களா? வீட்டுலதான் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கம்மா கொடுக்கறது. குழந்தை கொஞ்சம் நல்லா இருக்காங்க, நல்லா பெருசா இருக்காங்க, ஆனா ரொம்ப லீனா இருக்காங்க. அவங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட சொல்லுங்க. 2 இயர்ஸ் கொடுத்தா வெரி குட். ஏன்னா குழந்தைக்கு இதோட பெஸ்ட் சாப்பாடு வேற என்ன கொடுக்க முடியும் இல்லைங்களா? சோ அதனால அவங்களால கொடுக்க முடிஞ்சா கொடுக்க சொல்லுங்க. 2 இயர்ஸ் கொடுத்தா பெஸ்ட். சரிங்கம்மா. சரிங்கம்மா. தேங்க்ஸ்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சந்திரிகா அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. சந்திரிகா அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அவங்க முன்னாடியே சாட் பாக்ஸ்ல போட்டாங்க நான் பேசணும்னு. நம்ம வரிசையா ஒருத்தர் கூப்பிட்டோம். 7 பேர் இருக்காங்க. அதுதான் மாலத்தி சைபோன். வாழ்க வளமுடன். மாலத்தி அம்மா, நீங்க பேசலாமா? அன்மியூட் கொடுத்தாச்சு. திரும்ப மியூட் ஆயிட்டாங்க. ஒரே ஒரு முறை போன் மைக்க டச் பண்ணுங்கம்மா. இப்ப அன்மியூட் ஆயிடுச்சு, பேசலாங்கம்மா. 2 தடவை டச் பண்றாங்க போல. திரும்ப ஒரே ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. டச் பண்ணிட்டு நீங்க பேசலாம். மாலத்தி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருஷ்ணவேணி அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. கிருஷ்ணவேணி அம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் ஆயிடுச்சு, பேசலாங்கம்மா. கிருஷ்ணவேணி அம்மா அன்மியூட் ஆயிடுச்சு, அவங்க பேச மாட்டீங்க. பேசலாங்க. வாழ்க வளமுடன். அவங்க வாய்ஸ் ஏதோ பிரச்சனையாட்டு இருக்கு. நீங்க அடுத்து ஒருவேளை சிக்னல் சரியா இல்லையான்னு தெரியல. ஒரு சிக்னல் சரியான இடத்துல இருந்து பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா.
வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ஸ் ரொம்ப பேசுங்கம்மா. லோவா இருக்கு. சத்தமா பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வளமுடன்மா. அதாவது நம்ம பயிற்சிகள் எல்லாம் செய்யறோம், செஞ்சு முடிச்ச உடனே ரொம்ப பசி எடுக்குது. அப்ப காலையில சாப்பிடலாமா? நம்ம எப்போதும் சாப்பிடற மாதிரி 8 மணிக்கு தான் சாப்பிடணுமா? நீங்க ஒரு டைம் வச்சுக்கோங்க. சாப்பாட்டுக்கும் எக்ஸசைஸ்க்கும் ரொம்ப கனெக்ட் பண்ணாதீங்க. 8 மணிக்கு சாப்பிடுறது குட் தான் இல்லைங்களா? எப்பவுமே ஒரு அரிய பிரேக்ஃபாஸ்ட் 8 o'clock சாப்பிடுறீங்கன்னா அந்த டைமே வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணனதும் பசியா இருக்கேன்னு சாப்பிடணும்னு இல்ல. இப்ப ரொம்ப பசிச்சுன்னா தண்ணி குடிச்சுக்கோங்க. தண்ணி குடிச்சிட்டு 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் குட் டைம். அது 7:30 to 8 பெஸ்ட் டைம். ஓகேங்களா? வாழ்க வளம். வேற நெக்ஸ்ட் கூப்பிடுங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக சந்திரிகா அம்மாவை திரும்ப கூப்பிடலாம். அவங்க மியூட் பண்ணி விட்டுருங்க. அது ஏதோ வாழ்க வளமுடன். சந்திரிகா அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். அவங்க பேசணும்னு நினைச்சாங்க, சாட் பாக்ஸ்லயும் போட்டாங்க. அடுத்ததாக கேலக்ஸி M33 வாழ்க வளமுடன். உங்களுடைய பேரை கூறிக்கொண்டு பேசலாம். வாழ்க வளமுடன். கேலக்ஸி M33. எல்லாத்தோடைய இதுவும் ப்ராப்ளமா இருக்கு இல்லைங்களா? நீங்க பேசுறது ஒண்ணுமே பேசல. அம்மா சத்யபாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குது இப்ப? அம்மா எங்க ஹஸ்பண்ட் வந்து 69மா ஏஜ். அவருக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி வாய் வறண்டு போறது, அந்த கை காலெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ணிட்டே இருக்காருமா. பாடி ஷேக். உங்க பேர் என்னங்கம்மா? உங்க ஏஜ் என்ன? இனிமே அவங்க கட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அவங்க 69, பாடி எல்லாம் ஷேக் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. ஏதோ நியூரலாஜிக்கல் ப்ராப்ளமா இருக்கலாம். நீங்க பாடி எல்லாம் ஷேக் ஆகுதுன்னு சொன்னீங்க. 69 இயர்ஸ்க்கு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளமா இருக்கலாம். ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிட்டோங்கம்மா. டெஸ்ட் பண்ணதுல அவருக்கு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம், பார்க்கின்சன் அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்களா? அப்பா உங்க வாய்ஸ் சரியா கேட்கலமா? இல்லைங்க, எதுவுமே ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமுமே இல்லைன்னு சொல்லி இருக்காருமா. எந்த இதுவே பண்றது இல்ல. ஆனா கேக்குதுங்களாமா? விட்டு விட்டு கேக்குது. நீங்க ரெகுலரா நம்ம ஸ்கை யோகா எல்லாம் செய்ய வைங்க. கூட கொஞ்சம் டெய்லியுமே ஒரு ஆயில் மசாஜ் அந்த மாதிரி கொஞ்சம் அவங்களே பண்ணிக்க சொல்லுங்க. இல்லைன்னா நீங்களும் ஹெல்ப் பண்ணலாம். கொஞ்சம் நர்வ் ஸ்டிமுலேஷன் இருக்கணும் இல்லைங்களா? எல்லா எக்ஸசைஸும் பண்ண வைங்க. நம்ம கிளாஸ் ஏதோ இருந்தா பக்கத்துல கிளாஸ்ல போய் பாக்குறதுக்கு, கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறதுக்கு, ஃபுட் நல்லா ஹெல்த்தியா இருக்காருங்கம்மா. இப்போ நம்ம மன்றத்துக்கே போய் எக்ஸசைஸ் பண்ண வைங்க அவரை. ஏன்னா கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உடல் ரீதியா எந்த நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவருங்கம்மா. அதான் என்ன ப்ராப்ளம்னு எங்களால கண்டுபிடிக்கவும் முடியல. எல்லா டாக்டர்ஸும் ஒரு ப்ராப்ளமும் இல்ல, அவர் நல்லாதான் இருக்காருன்றாங்க. வெரி நைஸ் தானேங்கம்மா. அப்ப ஹாப்பி தானே? நம்ம வந்து எதுவுமே டிசீஸ் இல்லங்க. நானும் ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைப்பேன், அப்புறம் என்னால முடித்ததுக்கு. ஹலோ, நீங்க வந்து அவரை வந்து மனசுல போட்டுருங்க. நம்ம சர்வீஸ் பண்ணும்போது லாட் ஆஃப் பீப்புள நம்ம மீட் பண்றோம், பிளஸ் நம்ம ஜனங்களுக்கு சேவை பண்றோம். ஏன்னா இவ்வளவு நாள் ஆபீஸ்ல சர்வ் பண்ணாரு, அதுக்கு தகுந்த எல்லாம் கிடைச்சிச்சு. பட் இப்போ வந்து நம்ம ஹெல்த்தியா இருக்கோம்னா நம்ம மனசுக்கு நிறைய பேர் ஹெல்ப் தேவைப்படுது. போய் ஏதோ ஒரு விதத்துல சர்வீஸ் பண்ணும்போது 4 பேர்த்த மீட் பண்றோம், நமக்கு ஒரு மோட்டிவேஷன், யோகா செய்யணும், எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். சோ நீங்களும் போங்க, 2 பேருமா சேர்ந்து போய் சர்வீஸ் பண்ணுமா. இந்த ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்கம்மா? வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்தது குரு அம்மாள் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. டாக்டர் அம்மா வாழ்க வளமுடன். குரு அம்மாள், ரொம்ப ஹாப்பி உங்களை பாக்குறது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. எல்லாம் உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
ஆமாங்கம்மா. அம்மா எனக்கு நான் எவ்வளவு தூரம் நடக்கலாங்கம்மா ஒரு நாளைக்கு? அதான் உங்களுடைய வயசு 73 இல்லைங்களாம்மா? 75. உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நடங்க. பிகாஸ் நார்மலா 10,000 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். அவ்வளவு எல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. உங்களுக்கு வாக் பண்ணா போதும். ஒரு நாளைக்கு ஒரு 1 hour மொல்லமா ஒரு வாக் பண்ணலாம். மொட்டை மாடியில போய் வாக் பண்ணலாம், இல்ல ஹால்லயே வாக் பண்ணலாம். வெளியில எல்லாம் போகணும், வாக்கிங் எல்லாம் போகணும்ன்ற மன்றம் பக்கத்துல தாங்கம்மா, மெதுவா நடந்து போவேன். ஓ வெரி நைஸ். அப்போ அது போவேன். நான் அங்க போய் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறேங்கம்மா. ஓ வெரி நைஸ். அங்க லேடிஸ்க்கு ஃப்ரீயா நாங்க சர்வீஸ் பண்றோம். நாங்க ஒரு டீம். அப்ப நாங்க ஆல்டர்னேட்டிவா போறோம். அதனால நான் டெய்லி போவேன். அதனால கேக்குறேன். இப்ப நடக்கிறப்பங்கம்மா கொஞ்சம் லைட்டா ஜர்க்கிங் இருக்கு. அதான் எப்படி? ஜர்க்கிங்னா ஸ்லிப் ஆகி கொஞ்சம் நடக்கிறப்ப முன்னாடி எல்லாம் நல்லா ஸ்ட்ரைட்டா தானே நடப்பேன். இப்ப இப்படி சாஞ்சு சாஞ்சு நடக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் ஏன் இப்படி நடக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஏஜ் ப்ராப்ளம் தானங்கம்மா, வேற எதுவும்? கரெக்ட். அதுக்குதான் ஸ்கேன் எடுத்தான் அன்னைக்கு. அந்த ஸ்கேன் கூட காமிச்சு உங்கள்கிட்ட எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு இல்லைங்களா? ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே மருந்து மாத்திரை எல்லாம் ஒன்னும் சாப்பிடணும்ன்றது இல்ல. நீங்க பி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம், நியூரோபயான் டேப்லெட் எடுத்துக்கலாம். அப்புறம் சாப்பாடும் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் புரோட்டீன்ஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கங்க. பாதாம் 4-5 பாதாமோ இல்ல ஏதோ ஒண்ணு நட்ஸ், கொஞ்சம் கடலை, பொட்டு கடலை, கடலைக்காய் டெய்லி சாப்பிடுவேங்கம்மா. அந்த கடலைக்காய் நீங்க சொல்றீங்க இல்ல, பருப்பு வாங்கி வச்சிருக்கேன். வாயில போட்டுக்கிருவேன் டெய்லி. சோ அந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம அதை சரி பண்ணிட்டு நீங்க வாக் போய் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறீங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்யுங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு நர்வ் ஸ்டிமுலேஷன் ஆகும். நம்ம பண்ணிடுவேங்கம்மா, டெய்லி பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் அதுதான், காலையில எந்திரிச்ச உடனே எக்ஸசைஸ் தான். வெரி நைஸ், வெரி நைஸ். நீங்க அதுவும் பண்ணிக்கங்க. பிளஸ் பீப்புள் கூட இன்டராக்ஷனும் பண்ணிட்டே இருங்க. இதான் மண்டபத்துக்கு போறீங்க, பேசுறீங்க. அது 10 o'clock தான் போவேன். அதுக்கு முன்னாடி இங்கதான் நம்ம 6க்கே எல்லா வேலையும் முடிச்சிருவேன். ஓ வெரி நைஸ், ரியலி சோ நைஸ். சரிங்களா? அம்மா ரொம்ப சிறப்புங்கம்மா. உங்களுடைய தொண்டு தொடரட்டும்மா. வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம்மா. பையன் பேரன் போறாங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸுக்கு மே 2nd. ஓ சோ நைஸ். பாருங்க பேரன் ஃபீட்பேக்கும் அவங்க எப்படி அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு ஃபீட்பேக். சரிங்கம்மா, சரிங்க. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்ததாக மாரிமுத்து ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. மைக் ஒரே ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. மாரிமுத்து ஐயா. அடுத்ததாக பிரேமலதா அம்மா. ஹலோ ஹலோ, வாழ்க வளமுடன். பேசுங்க. வாழ்க வளமுடன். எனக்கு என்னன்னா, நம்ம உங்களோட ஸ்பீச் ரொம்ப பெண்களுக்கு ஆண்களுக்கு என்ற பாரபட்சம் இல்லாம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பல விஷயம் நீங்க சொல்றீங்க. நல்லா இருக்குது. இந்த உணர்வோடு நான் நம்மளுடைய இந்த ஃபுட் சிஸ்டத்தை ஒரு 45-50 வயசுக்கு மேல மாத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஃபேமிலி மெம்பருடைய அந்த கோஆபரேஷன் கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம தனியாகவும் பண்ண முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. இது நம்ம சாப்பிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருதுமா. அதை எப்படி நம்ம மாத்திக்கிறதுனே தெரியல. உங்க ஏஜ் என்னங்க ஐயா? 48. 48. அப்போ உங்க வீட்டுல யாரு குக் பண்றது? வைஃப்ங்களா இல்ல வைஃப் தான் குக் பண்றாங்க. சோ அப்போ அவங்க குக் பண்ற ஃபுட் ஹெல்த்தியா தானே இருக்கும்? இல்ல, ஹெல்த்தியா தான் இருக்கும். இந்த நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த இட்லி தோசை ரைஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு இந்த காய்கறி ஜாஸ்தி பண்ணணும்னு சொல்றீங்கல்ல,
அந்த கோஆர்டினேஷனுக்கு வர மாட்டேன்றாங்க. பட் அவங்களுக்கு வேண்டிய இந்த மாதிரி எல்லாம் எடுத்து சாப்பிட்டு மீதி எல்லாம் விட்டுருங்க, பரவாயில்ல. அவங்க நிறைய ரைஸ் பண்ணா நீங்க அதை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? கொஞ்சமா ரைஸ் போட்டிருக்காங்க, அவங்க என்ன வெஜிடபிள் தால் எது பண்ணிருக்காங்களோ அதை கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுருக்காங்க. சோ அப்ப அவங்க அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் ஆல்டர் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நீங்க அவங்க ரைஸ் இவ்வளவு பண்ணிட்டாங்களே நீங்க சாப்பிடணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? கொஞ்சமா ரைஸ் வச்சுக்கோங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் என்ன இருக்கோ அதை செய்யுங்க. கூட நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி செஞ்சா நல்லது, வீக்கெண்ட்ஸ்ல நீங்களும் செய்யுங்க. அவங்களுக்கு செய்யும் போது அவங்களுக்கு கொஞ்சம் புரியும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சதை அவங்க செய்யறாங்க, அவ்வளவுதான் இல்லைங்களா? சோ நீங்க உங்க நாலேஜ் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டா செஞ்சு கொடுக்கலாம். ஒரு வாட்டி செய்யும் போது அவங்களுக்கு ஓஹோ இப்படி செஞ்சா நல்லதா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ற பதிலு கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாம். கொஞ்சமா 2 பேருமா சேர்ந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்க ஐயா, வாழ்க வளம். ஐயா மியூட் ஆயிட்டாங்க உங்களுக்கு, கேட்டிருப்பாங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றிம்மா. அடுத்ததாக பிரேமலதா அம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா பிரேமலதா அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நல்லா இருக்கீங்களா அம்மா? நல்லா இருக்கேன். ரொம்ப உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சாங்கம்மா. ரொம்ப முக்கியமான இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சொன்னீங்கம்மா. எனக்கு இன்னொரு டவுட்டாங்கம்மா, இந்த இயற்கை நலவாழ் உணவுல வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொல்றாங்கம்மா. ஆனா அந்த அலோபதியில வந்து டைமுக்கு சாப்பிடணும்னு சொல்றாங்கம்மா. இதுல வந்து எது கரெக்டாங்கம்மா? எதை ஃபாலோ பண்றது நல்லதாங்கம்மா? அவங்களும் அலோபதியிலயும் அவங்க ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க பாருங்க. ஏன்னா இரெகுலரா ஃபாஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றாங்களோ ஒழிய ஃபாஸ்டிங் எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னா இப்ப வந்து 12 hours ஃபாஸ்டிங். இப்ப நைட்டு வந்து சீக்கிரமா சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. நைட்டு 11 மணி 12 மணிக்கு சாப்பிடாதீங்க, காலையில 8 மணிக்கே நைட் 8 மணிக்கே சாப்பிட்டுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே காலையில 8 மணி பிரேக்ஃபாஸ்ட் ஆக்கும் போது 12 hours இருக்கும். அப்படிதான் சொல்றாங்க, அவங்களும் அதான் சொல்றாங்க. அலோபதி டாக்டர்ஸும் அதான் சொல்றாங்க. நல்லா பசிச்சு டைமிங்க்கு சாப்பிட வேணாம், நல்லா பசிச்சு லேட் ஆனாலும் பரவாயில்ல, லேட்டா சாப்பிட்டாலும் பரவாயில்ல, டைமிங்க்கு சாப்பிட வேணாம், நல்லா பசிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த நம்ம பேராசிரியர்களே கோயம்புத்தூர் சதாசிவம் ஐயா எல்லாம் சொல்றாங்க மேடம். அதனாலதான் மேடம் சரி உங்கள்கிட்ட அதை பத்தி எப்படின்னு கேட்கலான்னு தாங்க மேடம். லேட்டா சாப்பிட்டதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா மேடம்? ப்ரொஃபசர்ஸ் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எங்களுடைய புரிதல் பிரகாரம் ஒரு 8 மணிக்கு முன்னாடி சாப்பிடுறது பெட்டர். லேட்டா சாப்பிடுறது அவ்வளோ உடம்புக்கு சரியில்லை. ஏன்னா லேட்டா சாப்பிடுறதுனால பிரச்சனை தான். ஏன்னா 8 மணிக்கு சாப்பிட்டோம்னா நம்ம 10 மணிக்கு தூங்குறோம்னா அட்லீஸ்ட் ஒரு 2 hours வாக்கிங் இருக்கும் இல்லைங்களா? சாப்பிட்டதும் படுக்க கூடாது. இப்ப 10 மணிக்கு சாப்பிட்டு 10:15 நீங்க படுத்துட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு எஃபெக்ட் ஆகும். அதனால 8 மணிக்கே சாப்பிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் வாக் எல்லாம் பண்ணி வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் 10 மணிக்கு தூங்குறது பெட்டர். அது நம்மளோட ஐடியா. நீங்க எது ஃபாலோ பண்றீங்களோ உங்களை பொறுத்து இருக்கு. சரிங்களா? நன்றி நன்றி வாய்ப்பு நன்றி அம்மா. நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மாலத்தி அம்மா, மாலத்தி சைபோன். திரும்ப உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளதும்மா. அன்மியூட் பண்ணி பேசுங்க. மியூட் ஆயிடுச்சுமா. ஒரே ஒரு முறை மைக் டச் பண்ணுங்கம்மா. மியூட் ஆயி பேசுங்கம்மா, பேசுங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா எனக்கு வந்துங்கம்மா, நான் நல்ல பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு தாம்மா இருந்தேன், மன்றத்துக்கும் போய்கிட்டு தாங்கம்மா இருந்தேன். இப்ப திடீர்னு இந்த வலது கால வந்து இந்த மேல இடுப்பு கிட்ட பெட்டெக்ஸ்ல இருந்து ஒரே வலி எடுக்குதுங்கம்மா. கொஞ்ச தூரம் நடக்க முடியுதுங்கம்மா, அதுக்கு அடுத்து நடக்கும் போது ரொம்ப வலி எடுக்குதுங்கம்மா. அது எதனாலங்கம்மா இருக்குதுங்கம்மா? வயசு எவ்வளவுங்கம்மா? வயசு 65ங்கம்மா. 65 வயசு. சடனா பட்டக்ஸ்ல இருந்து கீழே அந்த கால் வலிக்குதுன்னா சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம். சோ நீங்க வந்து ஆயில் மசாஜ் பண்ணுங்க. பிளஸ் நீங்க ஒரு டாக்டரையும் ஒரு வாட்டி பாருங்க. அவங்க வந்து எக்ஸ்ரே ஏதோ எடுத்து பாப்பாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லயே சரி பண்ணலாம். மாத்திரை சாப்பிடாம சரி பண்ணலாமாங்கம்மா?
கன்சல்ட் பண்ணி ரூல் அவுட் பண்ணணும். வேற ஏதாச்சும் நர்வ் கம்ப்ரெஷன் ஹெவியா அந்த மாதிரி. ஏன்னா 65 வயசு ஆகுது, ஒரு வாட்டி செக்அப் பண்ணிக்கோங்க, ஜெனரல் செக்அப் பண்ணிக்கோங்க, வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்றத பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வேற தெரப்பில. ஆனா வீட்டுக்குள்ள எல்லாம் ரொம்ப தூரம் நடக்கிறேங்கம்மா செய்யறேன். அது அப்ப எல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டேங்குதுங்கம்மா. வெளியில போய் இந்த மன்றத்துக்கு ஒரு தூரம் ஒரு 10 மீட்டர் நடந்தோம்னா ஒண்ணு செய்யுங்கம்மா. அதுக்கு அடுத்து நடக்கையில கால் வலி வந்துருதுங்கம்மா. கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்களேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மன்றத்துக்கு ஒரு 1 வீக் லீவ் போடுங்களேன். இந்த டிப்ளமோ கோர்ஸுக்கு படிக்கணுங்கம்மா, அதுக்காக போய்கிட்டு இருக்கேங்கம்மா. ஓகே. சோ ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும், படுத்துக்கிட்டு பேக்ல படுக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி அக்யூட் பெயின் இருக்கும்போது ரெஸ்ட் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வலி எல்லாம் இல்லைங்கம்மா, நடக்கும் போதுதான் வலி, வேற படுத்து தூங்கும் போது செய்யும்போது எந்த வலியுமே இல்லை, வீட்டுக்குள்ள நடக்கும் போது எந்த வலியுமே இல்லைங்கம்மா. ஒரு 2 வாரம் மட்டும் போய்கிட்டு அதுக்கு அடுத்து ரெஸ்ட் எடுக்கிறேங்கம்மா. இல்ல கண்டினியூஸா போக தேவையில்லை இல்லைங்களா, நடுவுல வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இப்ப பெயின் இருக்கு, 2 வாரம் நிறைய ஆச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப நடுவுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. அதுக்கு சாப்பாடுதான் எது ஹெல்த்தியா சாப்பிடலாங்கம்மா. அதுக்கு ஃபுல் லெக்சரும் அதே சாப்பாடு பத்தி தான் பேசணும் இல்லைங்களா. இன்னொரு வாட்டி இந்த வீடியோ பாருங்க, ஆன்லைன்ல போடுவாங்க, இன்னொரு வாட்டி வீடியோ பாருங்க. ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்ம்மா. ரொம்ப நல்லா இருந்ததுமா உங்க ஸ்பீச். தேங்க்யூமா. ஏன்னா டைம் ஷார்ட்டா இருக்கு, இன்னும் 4 பேர் இருக்கு. சரிங்கம்மா சரிங்கம்மா. ஷார்ட் ஆன்சர் பண்ணலாம், ஏன்னா வந்து ஆல்ரெடி டைம் ஆச்சு. ஓகேங்களா, நன்றி அம்மா, நன்றி. நீங்க அந்த ஸ்கை யோகால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல கேட்டுக்கோங்கம்மா, அம்மாவோட ஸ்பீச் வரும். வாருங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மாணிக்க வாசகம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்புமா. நான் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு இந்த கேள்வி பதின் போதுதான் வர முடிஞ்சது. நான் குவைத்துல இருக்கேன், முன்னாடி பேசியிருக்கேன் உங்களோட. ரொம்ப நிறைய இது இந்த கேள்வி பதில நிறைய இன்ட்ராக்ஷன் இருந்தது. அல்லதுமா, ஆக்சுவலா என்னோட இது என்னன்னா, இந்த குடலுக்கும் நம்ம சரி எமோஷன்ஸுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறாங்கல்ல, அது 2வது மூளைன்னு சொல்றாங்கல்ல. குடலை நம்ம கோவப்படுறது, நம்ம வருத்தப்படுறது, நம்மளுடைய இது எல்லாமே வந்து இந்த இதை பாதிக்கும், ஜீரணத்தை, டைஜஷனை. அதுக்கப்புறம் வந்து இந்த மலச்சிக்கல் வரும், அதெல்லாம் இது பண்றாங்களா. சோ இது வந்து மூளைக்கும் இந்த குடலுக்கும் சம்பந்தம் இருக்காமா? அது எதனால அது? லெக்சரே இதுதாங்க ஐயா. நீங்க வந்து இது ஆன்லைன்ல இன்னும் 2 டேஸ்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இருந்தே பாருங்க. எப்படி வந்து நான் ஒரு ஸ்லைடு இருக்கும், அதுல வந்து எப்படி நம்ம கட்டுக்கும் பிரெயினுக்கும் சம்பந்தம், கிட்னிக்கு சம்பந்தம், எண்டோக்ரைன் சிஸ்டத்துக்கு சம்பந்தம், அதெல்லாம் கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஐயா. கையோகா டிவில பாருங்கய்யா அம்மாவோட ஸ்பீச், ரொம்ப நல்லா இருக்கு. அது டீடைலா சொல்ற அளவுக்கு இப்ப டைம் இல்ல, விலைக்கு சொல்லிருப்பாங்க. நீங்க அதை இன்னொரு தடவை பாத்துக்கோங்கய்யா. நன்றி நன்றி. அப்புறம் அடுத்ததாக கண்ணம்மாலாமா திரும்பவும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. லிகித் ஐயா முடிச்சிருங்களா? சபரிஷ் வாழ்க வளமுடன் ஐயா. சபரிஷ் ஐயா. ஆமா, ரொம்ப நன்றி அம்மா. ஆமா, கேக்குதுங்களாமா? வாழ்க வளமுடன். ஆமா, ரொம்ப சிறப்பா பயனுள்ளதா இருந்ததம்மா. நான் என்னோட ஒரு கேள்வி வந்து, அம்மா எனக்கு என்னன்னா, இப்போ எனக்கு வந்து 38 இயர்ஸ் அம்மா, என் ஒய்ஃப் வந்து 32 33 நினைக்கிறேன். இப்போ வந்து அவங்க வந்து நாங்க ஸ்டில் வந்து அவங்க நாங்க செகண்ட் கிட்னா அவங்க ஸ்டில் கன்சீவ் ஆக சான்ஸ் அது இருக்காமா? அதான் கேட்டோமா. ஸ்டில் ஏஜ் டு குழந்தை அதை பத்தி கேட்கலாம் தான் கேட்டோமா. உங்க வைஃப் உங்க குழந்தைக்கு எவ்வளவு வயசு ஆகுது? ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு? ஃபர்ஸ்ட் பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சுமா. ஆனா அவங்க படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து PhD அந்த இது பண்ணி டாக்டரேட் பண்ணி படிச்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்க ரொம்ப தூரம் பக்கத்து ஊர்ல படிச்சாங்க. இதெல்லாம் ரொம்ப தூரம் பண்ணி அதுல போக்கஸ்டா இருக்காங்க. அதான் அதை பத்தி கேட்கலாம். ரொம்ப அவங்களுக்கு இன்னும் 2 வருஷம் படிப்பு 2.5 வருஷம் படிப்பு இருக்கு. அதை பத்தி தான் கேட்டோமா.
இப்ப 32 இயர்ஸ் ஆச்சு. இதுதான் கரெக்ட் டைம். குழந்தைக்கு 5 இயர்ஸ் ஆச்சு. இதுதான் பெஸ்ட் டைம் இல்லைங்களா? படிப்பு பாட்டுக்கு படிப்பு போகலாம், சைமல்டேனியஸா ஃபேமிலியும் கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா செகண்ட் சைல்டு வேணுங்கிற போது இதுதான் கரெக்ட் டைம். உங்களுக்கும் 38 இயர்ஸ் ஆகுது, அவங்களுக்கும் 32. பெரிய குழந்தைக்கு 5 இயர்ஸ் ஆச்சு. நிறைய கேப் கொடுக்குற அளவுக்கு ஹெல்த் ஸ்பாயில் ஆகும் இல்லைங்களா? அது பாட்டுக்கு படிக்கலாம். ஏன்னா படிப்புக்கு எண்டே இல்ல. அது எந்த ஏஜுக்கு வேணாலும் படிக்கலாம். குழந்தைன்னு ஆகும்போது அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் வச்சா நல்ல குழந்தையா பிறக்கும், அவ்வளவுதான். அதனாலதான். ஏன்னா ஓவரிஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் வந்து ஓல்ட் ஆக ஆக குழந்தைக்கும் ஜெனடிக் ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் உண்டு. அதனாலதான் டாக்டர்ஸ் யூஸ்வலா 30 இயர்ஸ்க்குள்ள 2 குழந்தைங்க முடிச்சுக்கங்கிறாங்க. இன்றைய காலகட்டத்துல அட்லீஸ்ட் 35 இயர்ஸ்க்குள்ள முடிச்சுக்கங்க அப்படிங்கிறாங்க 2 குழந்தைங்க. சோ பெட்டர் டு கோ. ஓகேங்கம்மா, ஓகேங்க ஐயா. ஓகே, ரொம்ப நன்றி அம்மா. தேங்க்யூ அம்மா, ரொம்ப நன்றி அம்மா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லிக்கித் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உங்க பேர் என்னங்கம்மா? கிருஷ்ணவேணிமா, திருப்பதி. ஓ, கிருஷ்ணவேணி, திருப்பதி அம்மா. ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்ததுமா உங்க பேச்சு. தேங்க்யூ. அது பேக் சைடு தலை ரொம்ப வலிக்குதுமா, என்ன செய்யலாம்? அது தலையில பேக் சைடுல வலிக்குதுங்களா? உங்க வயசு என்னங்கம்மா? வயசு 61மா. 61 வயசு ஆகுது. நீங்க வந்து ரெகுலரா ஸ்கை யோகா எல்லாம் ரெகுலரா செய்றீங்களா? செய்யறமா. தண்ணி எல்லாம் நிறைய குடிக்கிறீங்க? ஏன்னா இப்ப சம்மரா இருக்கு இல்லீங்களா, நிறைய தண்ணி குடிக்கிறீங்களா? 1 இயராகவே அப்படியே இருக்குதுமா, 1 வருஷமாவே அப்படிதான். ஓ, செக்கப்புக்கு போனீங்களா? டாக்டர் செக்கப் பண்ணீங்களா? உங்களுக்கு என்ன கண்ணு செக்கப் பண்ணிக்கணுமா? கண்ணுனால எதுனா எஃபெக்ட் இருக்குதோ இன்னும், கண்ணாடி போடுங்க சரியாயிடும்னு சொன்னாங்கம்மா. ஐ டிராப்ஸ் கொடுத்தாங்க. அது 1 மந்த்தா ஊத்தணுமா? அது அப்ப கூட அப்படிதான் வலிக்குதுமா. அப்புறம் இன்னொரு வாட்டி பாத்து அலைட் தெரப்பீஸும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. வேற வேற தெரப்பீஸும். பட் 1 இயர் ஆயிருந்துச்சுன்னா இன்னொரு வாட்டி அந்த டாக்டர் கிட்ட போய் கேளுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தாரு இல்லைங்களா, இந்த மாதிரி கண்ணு செக்அப் எல்லாம் பண்ணி கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டோம், பட் இருந்தும் வலிக்குதுன்னா ஸ்டெப்புக்கு போவாங்க. ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உங்களுக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. மிக்க நன்றி நளினி அம்மா. அவ்வளவு அழகா நீங்க கம்பேர் பண்ணது. லாஸ்ட் ஒரு கொஸ்டின் எடுத்து ஒரே ஒரு அன்பர் இருக்காங்கம்மா, கண்ணம்மாள். கண்ணம்மாள் அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. அப்போ கேட்கும் போது உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. கெஸ்ட் வந்துட்டாங்கம்மா, பேச முடியலைங்கம்மா. எனக்கு இந்த சொரியாசிஸ் சொல்லி 5-6 வருஷமா இருக்குங்கம்மா. நானும் எல்லா வைத்தியம் பார்த்துட்டேங்கம்மா. ஆயுர்வேதா, சித்தா, மெடிசன், இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் பார்த்துட்டேங்கம்மா. எனக்கு என்னமோ கிளியரே ஆக மாட்டேங்குதுங்கம்மா. 5-6 வந்து ஒரு கிரானிக் மெடிக்கல் கண்டிஷனுங்கம்மா. கொஞ்சம் லேட் ஆகும், டைம் ஆகும், சில சமயத்துல அது லைஃப் டைமும் இருக்கும். பட் அவங்க கொடுத்த கிரீம், மாய்ஸ்சரைசர், தேங்காய் எண்ணெய் பெஸ்ட். அட்லீஸ்ட் ஒரு வாட்டி தேங்காய் எண்ணெய் போடுங்க. ஒரு வாட்டி அவங்க கொடுத்த கிரீம், அவங்க ஒரு வாட்டி சொன்னாங்களா 2 வாட்டி சொன்னாங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரீமும் போடுங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சொரியாசிஸ்க்கும் கனெக்ஷன் இருக்குன்னு நிறைய ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் இருக்கு. நீங்க ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா நீங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்கம்மா. நான் ஃப்ரீயா தான் இருக்குமா, பீஸ்ஃபுல்லா இருக்கிறேங்கம்மா. நீங்க இந்த பஞ்சேந்திரிய தவம் எல்லாம் கொஞ்சம் டெய்லியுமே பண்ணுங்க. தவம், மெடிடேஷன்ஸ், இன்ட்ரோஸ்பெக்ஷன் ரிப்பீட் பண்ணுங்க. முடிஞ்சா மண்டலத்துல போய் சர்வீஸ் பண்ணுங்க. நிறைய இன்டராக்ஷன் வச்சுக்கோங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா. அதுதாங்கம்மா, நான் எங்க மருமகளுக்கு குழந்தைக்கு பால் குடுக்கறதா கேட்டதுக்குள்ள கெஸ்ட் வந்துட்டாங்க. உங்ககிட்ட நல்லா நோ ப்ராப்ளம். டைம் ஆயிடுச்சு, அதனால வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. சந்திரிகா அம்மா மட்டும் அவங்க பேசணும்னு இருக்காங்கம்மா. அவங்க ஏற்கனவே கொடுத்து அவங்களுக்கு ஏதோ சொல்லுங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சந்திரிகா அம்மா ஒரே ஒரு முறை மைக் டச் பண்ணீங்கன்னா. வாழ்க வளமுடன். அவங்க சேட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க பேசணும்னு. ஆனா அவங்களுக்கு
என்ன எதுன்னு தெரியல. ஒரே ஒரு முறை மைக் டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். நீங்க நம்பர் வந்து போட்டிருக்கீங்க. நான் வந்து எப்பவும் ஆன்சர் பண்ண முடியாது, ஏன்னா டிராவலிங்ல இருப்பேன் இல்லைங்களா. நீங்க வாய்ஸ் மெசேஜ்ல எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டா நானே ரிட்டர்ன் கால் கூப்பிடுறேன். அன்பர்கள் வந்து அம்மா வந்து தொடர்பு கொள்ள வேணாம். அம்மா வந்து எப்பயும் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால நீங்க வந்து வாய்ஸ் மெசேஜ், உங்களுக்கான கேள்வி நீங்க வாய்ஸ் மெசேஜ்ல போட்டீங்கன்னா அவங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. தேங்க்யூமா, ரொம்ப நன்றிம்மா. இன்றைய காலத்திற்கு மிக மிக தேவையான ஒரு விளக்கமா இருந்தது. ஏன்னா இன்றைய காலத்துல நம்ம நோய் வர்றதே இந்த உணவு மூலதான் வருது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. மனதை எப்படி வச்சுக்கணும்னு தெரியல. அந்த வகையில நீங்க கொடுத்தது வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா. எனக்கு மட்டும் ஒரே ஒரு கேள்விமா, ஒரே ஒரு கேட்டுக்கணும். நம்ம மனவளக்கலையில இருக்கோம், நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கே நம்ம வந்து அதை கொண்டு வர முடியல. 60 வயசுக்கு மேல ஆனாலும் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து இந்த வயசுல பிடிச்சதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல சாப்பிடக்கூடாது, அதிகமா உணவகத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னாலும் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, இல்ல பிடிச்சதெல்லாம் சாப்பிடணும் போலாம் அப்படின்றாங்க. அந்த கொள்கை எப்படிமா, அது எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்றது தெரியல. அதுதான் பெரிய சேலஞ்ச். மனவளக்கலையில இருக்கவங்க எல்லாத்துக்குமே பெரிய சேலஞ்ச். ஏன்னா நமக்கு வேதாத்ரி மகர்ஷி இவ்வளவு நல்ல நல்ல பிலாசபிஸ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நாம வந்து அதை கத்துக்கிறோம். பட் ஆனா அதை நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலையே ஃபேமிலிக்கு அப்படின்ற ஒரு கவலை இருக்கும். பட் நோ ப்ராப்ளம், நம்ம சொல்லிடணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஃபாலோ பண்றது அவங்க கையில. பிள்ளைங்களும் அதே மாதிரிதான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். நம்மள பார்த்தாலே எங்கேயாவது கூட்டிட்டு போனோம்னா அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. உங்களை கூட்டிட்டு போனா ரொம்ப செலக்டிவா இருக்குமே எப்படி அப்படின்னு நம்மகிட்ட தான் சஜஷன் கேக்குறாங்க, இது ஓகேயா அது ஓகேயான்னு. கரெக்ட். சோ நம்ம கொள்கையில டிசிப்ளின்டா இருக்கு, அதனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா நம்ம அதை ஒண்ணும் மாத்திக்க தேவையில்லை, ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா அதுல பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. அவங்கதான் அதை ஃபாலோ பண்ணலன்னா அதுக்கு நாம என்ன பண்ணலாம். சில சமயத்துல ஓகே அவங்களுக்கோசரம் நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி கொஞ்சம் ஓகே ஒரு பீஸ் பிஸா சாப்பிடலாம், ஏன்னா அவங்க எல்லாரும் அதான் ஆர்டர் பண்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் நம்ம. சிறப்பம்மா, சிறப்பம்மா, ரொம்ப நன்றி அம்மா. சிறப்பான சிந்தனை வரை அனைத்து அன்பர்களுக்கும் கேள்வி பதிலும் மிகவும் சிறப்பா இருந்தது. ரொம்ப நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க்கை நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க